Okay. Good evening, everyone. இன்னைக்கு வந்து create and use of user-defined modules and packages பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பில்ட்இன் பேக்கேஜஸ் மாடியூல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓனாக நமக்கு தேவையான பர்பஸ் மாதிரி நம்ம எப்படி பேக்கேஜஸ் மாடியூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு ரீகேப்பாக தான் அந்த கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்கேன். பைத்தான் ஃபைல்னா என்ன, ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், பைத்தான் தெரியணும். Okay, what is py file? The file with the extension of .py contain the Python source code. The Python language has become very famous language nowadays. It can be used for system scripting, web and software development and mathematics. Python language use பண்ணி நிறைய நம்ம day-to-day life like scripting, web development, software development, mathematical operations அந்த மாதிரி பண்ற scenarios-க்கெல்லாம் Python வந்து மேஜரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் விச் இஸ் யூசிங் இன் டெய்லி பேசிஸ். அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .py. ஸோ இதுதான் வந்து பேசிக் பைத்தான் ஃபைல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வாட் ஆர் மாடியூல்ஸ் என்னன்னு சொல்றாங்க. எ மாடியூல் இஸ் அ டிஸ்டிங்க்ட் அசம்பிளி ஆஃப் காம்பனன்ட்ஸ் தட் கேன் பி ஈஸிலி ஆடட், removed or replaced in a large system. Generally, a module is not a functional on its own. In computer hardware, a module is a component that is designed for easily replacement. என்ன சொல்ல வராங்கன்னா, மாடியூல் வந்து இப்போ செட் ஆஃப் பைத்தான் ஃபைல்ஸை வந்து ஒரு டைரக்டரிக்குள்ளேயோ ஒரு ஃபோல்டருக்குள்ளேயோ நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அந்த அது இப்போ ஒரு 10 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஒரே ஒரு ப்ரோக்ராம் ஒரு 1000 லைன்ஸ் 2000 லைன்ஸ் எழுதுறதுக்கு நம்ம வந்து சங்க்ஸா பிரிச்சுப்போம். மாடியூல ஒரு செக்ஷனா நமக்கு வந்து இப்போ அடிஷன் பண்றதுக்கு ஒரு செக்ஷனு, யூசர் நேம் பாஸ்வேர்டை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு செக்ஷன், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸா பிரிச்சுப்போம். அந்த ஒரு செக்ஷன்ஸும் பிரிச்சுக்கிட்டு ஒரு பைத்தான் ஃபைல எழுதுவோம். ஸோ எல்லா பைத்தான் ஃபைல்ஸும் ஒரு டைரக்டரியில் ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு அந்த ஒரு சிங்கிள் என்டிட்டியா அது வச்சிருக்கிறதுக்கு பேர் வந்து மாடியூல். ஓகேங்களா? ஸோ அது அந்த மாடியூல்ஸும் என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் வந்து அதுவும் பைத்தான் தான். அந்த கிளப் பண்ணி கூப்பிடுற நேம் வந்து மாடியூல்னு சொல்லுவோம். ஸோ a Python module can be a simple Python file, .py extension file. There is a combination of numerous functions and global variables. A Python package is a collection of different Python modules with an init file. இது வந்து ஸ்பெஷல் மெத்தடு ஆர் டண்டர் மெத்தட் ஆர் மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த டாட் அந்த அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர்ன்றதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஹவு இட் இஸ் டேக்கிங் எ மேஜர் ரோல் இன் தி மாடியூல் செக்ஷன் அண்ட் பேக்கேஜ் செக்ஷன் அப்படின்றதை பார்ப்போம். ஸோ இது இன்னொரு டெஃபினிஷனு. A module is a simple Python file that contains collection of functions and global variables and with having a .py extension files. Again, இது global variables, local variables, functions, methods, class எல்லாமே வந்து அந்த நம்ம பைத்தான் ஃபைல்ல இருக்கும். அது எல்லாமே ஒரு செட்டா ஒரு காம்பினேஷன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது இன்னொரு டெஃபினிஷன். Get the location of a particular module in Python using the OS module. For pure Python module, we can locate this source by module_name.file. This will return the location where the module is. இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த போல்டுல போட்டிருக்கிறது உங்களுடைய மாடியூல் நேம் ._file__ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாடியூல் நீங்க யூஸ் பண்ற மாடியூல் எந்த லொகேஷன்ல வந்து இருக்கு அப்படின்றத அந்த பாத் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து வேர் த மாடியூல் இஸ் இன் பைத்தான் அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் என்னன்னா ஒரு பைத்தான் ஃபைல வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். அதுல வந்து நம்ம எல்லாமே வந்து காம்பினேஷன்ஸா இருக்கும். லைக் குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ், டெஃபினேஷன்ஸ், மெத்தடு, கிளாஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு பைத்தான் ஃபைல்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு செட் ஆஃப் பைத்தான் ஃபைல்ஸா இருந்தது ஒரே லொகேஷன்ல இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பேக்கேஜ்னா என்னன்றதை பார்ப்போம். வாட் இஸ் பேக்கேஜ்? Python package. A package is a directory of Python modules that contains an additional init py file, which distinguish a package from a directory that is supposed to contain multiple Python scripts. Packages can be nested to multiple depth in each corresponding directory contain its own init.py file. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மாடியூல்ஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா மாடியூல்ஸ்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்டரியில வந்து 10 பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கு. 10 பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா வந்து
இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்னுக்கு ஒன்னும் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம், இன்டர்லிங்க் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அதை வந்து மாடியூல்ஸ் சொல்றாங்க. பேக்கேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா it is similar to modules but in addition we have that இந்த init ஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. __init __.py ஃபைல், அந்த ஃபைல் வந்து அடிஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபைலும் வந்து என்ன பர்பஸ்ன்றது பின்னாடி உங்களுக்கு செக்ஷன்ல வருது, அதை கவர் பண்றேன். ஆல்சோ இது வந்து ஒரே ஒரு டைரக்டரி தான் இருக்கணும்னு கிடையாது, சப் பேக்கேஜஸ் மாதிரியும் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூல்னு ஒரு ஓவரால் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு கிளாஸஸா வந்து நம்ம பிரிக்கலாம். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சப் பேக்கேஜ். அதுக்கு கீழே நீங்க வந்து கிளாஸஸா பிரிக்கலாம். எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஒரு கிளாஸுக்கு கீழே அப்படின்ற சப் பேக்கேஜ் நெஸ்டட் இது ட்ரீ மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அதுக்கு இருக்கும். அந்த ஒவ்வொரு சப் பேக்கேஜஸ்லயும் அந்த __init __.py file is compulsory to make sure that is called as a package, Python package. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? Okay. So what are packages in Python? Explain with an example. A package is a hierarchical file directory structure that defines a single Python application environment that consists of modules and sub-packages and sub-packages and so on. After you add these lines to __init.py file, you have all those classes available when you support the phone package. So அதான் சொல்ல வராங்க, நீங்க எத்தனை சப் பேக்கேஜஸ் எது வேணா வச்சுக்கலாம். ஒரு சப் பேக்கேஜஸ்லயும் __init ஃபைல் இருக்கணும். அதுக்கான கரஸ்பாண்டிங் என்டிட்டி அந்த ஃபைல்ல ஒரு என்ட்ரி இருக்கணும். அண்ட் ஓவரால் வர ஃபைல்லையும் வந்து அந்த பேக்கேஜஸ்லயும் வந்து அந்த ஃபைல் இருக்கணும். அந்த ஃபைல்ல என்ட்ரி வந்து அதை எப்படி யூஸ் பண்ண போறோன்றது பார்க்கலாம். ஸோ அகைன் இதுதான் ரிப்பீட்டேஷன்ஸ் தான் எல்லாமே. மாடியூல்னா என்ன, லைப்ரரினா என்ன, பேக்கேஜ்னா என்னன்றது தான். வாட் இஸ் மாடியூல் அண்ட் லைப்ரரி? A module is basically a single purpose library. A library contains many modules. A module is usually packed as a single jar file. A library can contain many modules, but they are usually all connected by something, some theme. Okay. What is module versus library in Python? This is another definition. A module is a collection of code or functions that uses the .py extension. A Python library is a set of related modules or packages bundled together. Okay. Module வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் .py ஃபைல் மட்டும்தான் இருக்கும். பட் இதே வந்து பைத்தான் லைப்ரரி சொல்லும் போது மாடியூல்ஸ் ஆர் பேக்கேஜஸ் பண்டில்ட் டுகெதரா இருக்கும். பேக்கேஜஸ் சொல்லும், பைத்தான் பேக்கேஜஸ் சொல்லும் போது இந்த init.py ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்றேன். அந்த init ஃபைல்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றாங்கன்ட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். init file எதுக்கு யூஸ் பண்ணாங்க? The init method is the Python equivalent of C++ constructor in an object-oriented approach. The init function is called every time an object is created from a class. The init method lets the class initialize the object's attributes and serves no other purpose. It only used within the classes. So இப்போ எப்படின்னா, இப்போ நீங்க பேக்கேஜ் வந்து ஒரு இம்போர்ட் மேத் மாடியூல் நீங்க வந்து கூப்பிடுறீங்க வச்சுக்கோங்க, மேத் பேக்கேஜை கூப்பிடுறீங்க வச்சுக்கோங்களேன். மேத்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்கு. லைக் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, பை வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு மாடியூல் அதெல்லாம். ஸோ ஒரு இதுலயும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த பை வேல்யூ நீங்க வந்து அந்த பையோட மாடியூல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மெத்தட்ஸ், கிளாஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. பட் எல்லாமே வந்து நீங்க அந்த மாடியூலை கூப்பிடும் போது அதை எல்லாமே வந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதாவது குளோபல் வேரியபிள்ஸ் அதுக்குள்ள இருக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ், அந்த இதெல்லாம் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ பேசிக்லி ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வாட் ஆக்சுவலி த ப்ரோக்ராம் இஸ் டூயிங். ஸோ அதுக்காக வந்து அந்த இனிஷியலைஸ்ன்ற ஃபைலை வந்து நம்ம கொடுப்போம். இட்ஸ் சிமிலர் டு C++ கன்ஸ்ட்ரக்டர். அதை தவிர்த்து இங்க இந்த சொல்லுங்க சார். அந்த init function is called every time an object is created from a class இருக்குல. ஆமா சார். அது வந்து எடோ பிரிண்ட் பண்ணீங்க. அதான் பாயிண்ட் மொத்தத்துல. இந்த init function is called. மிக முக்கியமான பாயிண்ட் அதான். அப்புறம் இதுதான் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இது ஆட் பண்ணீங்க init function is. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்ட் வந்து அதான் சொல்றோம், ஆட்டோ இன்வோக்கிங், ஆட்டோ ஃபயரிங், செல்ஃப் ஃபயரிங். We no need to call we no need to invoke, we no need to call the init function. அதான் கன்ஸ்ட்ரக்டர் படிச்சாங்க ஒரு நம்ம வளமத படிச்சோம் இல்லையா கிளாஸ்ல. அதான் பிரகாஷ் சொல்றாரு, நீ வந்து இதெல்லாம் வேகம் வச்சுன்னா every time object is created from a class, every time
அப்ப ஒரு கிளாஸ்ல நீங்க வந்து 10 நீங்க தெரியும் உங்களுக்கு ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னாக்க ஒவ்வொரு வாட்டி நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் இன்ட்டு இன்வோக் ஆகிட்டு இருக்கும். சரியா உங்களுக்கு? இப்ப அதுல என்ன செய்வோம்னாக்க நம்ம வந்து அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னாக்க ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட் தான் வந்து போட்டிருக்கோம். அதான் மெயின் பர்பஸ். இன்னொன்னு இன்ட் கான்செப்ட் அப்ப யூஸ் பண்ணோம்னாக்க நீங்க வந்து கிளாஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் பண்ணுவீங்க. மற்றபடி நார்மல் மெத்தடுக்கு ஃபங்க்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆல்வேஸ் ரிசைட்ஸ் இன்சைட் த கிளாஸ். 100 வாட்டி நீங்க வந்து ஃபங்க்ஷன் 100 வாட்டி நீங்க வந்து கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னாக்க 100 வாட்டி இன்ட் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆயிடும். நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா பண்ண வேண்டிய இல்ல, இட் ஆட்டோமேட்டிக் இன்வோக் ஆயிடும். அது முக்கியமான விஷயம். அடுத்தது. ஓகே. சோ init function ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து the py cache அப்படினு பார்க்க போறோம். So py cache னா என்னன்னா, so when you run any python file, ஓகேங்களா, it actually what it will do is when you run the py file, it will create a binary அதாவது என்ன பண்ணா பைத்தான் வந்து ஒரு ஆக்சுவலா என்ன பண்ணுன்னா பைத்தான் வந்து இன்டர்பிரட் பண்ணும் நம்மளுடைய சோர்ஸ் ஃபைலை இன்டர்பிரட் பண்ணிட்டு அதை பைனரி கோட்ஸா மாத்தி வைக்கும். அதுதான் வந்து இந்த py cacheன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி ஒரு ப்ரோக்ராம் ஒரு வாட்டி நம்ம ரன் பண்ண உடனே அது வந்து மெமரியில போய் ஸ்டோர் ஆயிடும், கேஷ்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இட் வில் பி இன் தி பைட் ஃபார்ம். ஸோ அந்த ஃபைல் வந்து .pyc எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு கூட பேசுறேன் பிரகாஷ். ஓகே, மீட் பண்ணேன். ஓகே. ஸோ சாரி, இது இப்போ நீங்க அந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா .pyc ஃபைல்னு ஒன்று வந்து கிரியேட் ஆயிருக்கும். அது எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா உங்களுடைய சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்கோ அங்கேயே வந்து __py cache _ ஒரு டைரக்டரி இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் நேம் .pycன்னு இருக்கும். இது வந்து பைனரி கோடு ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதை பார்க்கணும்னா அகைன் நீங்க வந்து சி பைத்தான் யூஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து உங்களால பார்க்க முடியும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி பண்ணி பார்க்க முடியும். ஸோ மிஷின் ஹேஸ் டு ரீட் எவ்ரி டைம் ஃப்ரம் தி கேஷே இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் இட் ஃப்ரம் தி ப்ரோக்ராம். அதுக்காக தான் அந்த py கேஷே வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? py cache is a directory that contains bytecode cache files that are automatically generated by Python. It is automatically generated by Python interpreter. Okay. So you might be wondering why Python, an interpreted language, has compiled files at all. What do we with the py cache folder? Is it what we give to people instead of the source code? It is just my input data. The folder keeps getting created what it is for. So இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் அந்த சோர்ஸ் ஃபைல் கொடுத்து பைட் ஃபைல் கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக அது ஜெனரேட் ஆகும். When you run a program in Python, the interpreter compiles into bytecode first and stores in a py cache folder. If you look in there, you will find a bunch of files sharing the names of .py files in your project folder. Only their extension will be either .pyc or pyo. These are bytecode compiled and optimized bytecode compiled version of your program files respectively. So அதே தான் திருப்பி இதுல நிறைய டெஃபினிஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்றேன். So when you import a module, import module நம்ம எப்போ பண்ணுவோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்துட்டு பண்ணுவோம். இம்போர்ட் இந்த ஃபைல் நேம், மாடியூல் நேம், பேக்கேஜ் நேம் ஏதாவது கொடுத்துட்டு பண்ணுவோம். So Python என்ன பண்ணா stores the compiled bytecode in py cache directory so that future imports can be easily directed. So first time நீங்க ப்ரோக்ராம்ல வந்து import mathன்னு சொன்னீங்கன்னா அந்த மேத்ல இருக்கிற உங்களுடைய இதை வந்து எல்லாம் இன்டர்பிரட் பண்ணி py cacheல வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்க மறுபடியும் வேற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஏதாவது அந்த சேம் ப்ரோக்ராம்ல கீழே வேற இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேத்ல அந்த இம்போர்ட் மேத்ல போய் பார்க்காது, கேஷ்ல இருந்து எடுத்து ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொடுக்கறதுக்காக அந்த py cache டைரக்டரி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பைத்தான் டோன்ட் ரைட் பைட் கோட் இருக்கு இல்லைங்களா, இந்த இதை யூஸ் பண்ணி சி பைத்தான் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து என்கோட் பண்றதுக்கு அந்த பார்க்கலாம். அந்த பிஒய்சி ஃபைல பைட் கோட்ல இருந்து மறுபடியும் py ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு. சரிங்களா? So what is Python libraries?
A Python library is a reusable chunk of code that you may want to include in your program or projects. Compared to languages like C++ or C, Python libraries do not pertain to any specific contents in Python. Here's a library looks describe a collection of code modules. So zoom பண்றேன். So for example இது வந்து எப்படி இருக்குன்னா Python package வந்து science-னு இருக்கு. So இதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்னு ஒரு சப் பேக்கேஜ் இருக்கு, கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு, பயாலஜின்னு ஒரு சப் பேக்கேஜ். ஸோ 3 பேக்கேஜ் சப் பேக்கேஜஸ் இருக்கு இந்த சயின்ஸ் பேக்கேஜ் கீழே. ஸோ இப்போ இந்த ஒரு சப் பேக்கேஜ் கீழே பார்த்தீங்கன்னா display.pyன்னு ஒரு உங்களுக்கு பைத்தான் ஃபைல் இருக்கு. இதை வந்து நீங்க வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்லலாம், பைத்தான் ஃபைல் சொல்லலாம், இல்லை மாடியூல்னு சொல்லலாம். இந்த மாடியூல் கூட இந்த init.py ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இது பேக்கேஜ். இந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேக்கேஜஸ் அண்ட் லைப்ரரிஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு பைத்தான். சரிங்களா சார்? அந்த ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் அந்த 2 ஃபைல் இருக்குமா சார்? ஒவ்வொரு ஃபோல்டர்ல 2 ஃபைல் இருக்கணும் இல்ல சார்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும், பட் init.pyன்ற ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா இந்த 2 ஃபைலும் கண்டிப்பா இருக்கணும். ஒரு இது ஒரு லைப்ரரி. ஆமா, ஒரு சோர்ஸ் ஃபைலாவது இருக்கணும் மினிமம். init ஃபைல் ஒன்று இருக்கணும். init ஃபைல் இல்லாம இருந்ததுன்னா அது வந்து மாடியூல் தான் சொல்லுவோம். init ஃபைல் இருந்தா அது வந்து பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா? இந்த பேசிக் மாடியூல்னா என்ன, பைத்தான் இது பேக்கேஜ்னா என்ன, அந்த இதெல்லாம் வந்து புரியுதுங்களா? சார் மேல கம்பைல் பத்தி பேசிருந்தீங்க, பட் இதுல கம்பைலே கிடையாதுல்ல சார்? டைரக்டா ரன் பண்ண இன்டர்பிரட்டர் தான சொன்னேன். இல்ல அங்க கம்பைல்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அது பைட் கோடா பைனரி கோடா கன்வர்ட் பண்ண பிறகு எந்த கம்பைலர் இருந்தாலும் அது ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. மேல சார் இங்கதான் சார் PyCatch is direct that contains bytecode cache files that are automatically generated by Python, namely compiled Python or PYC file. இது கம்பைல் ஆகாம லைன் பை லைன் தான் சார் இது டைரக்டா ரன் ஆகும். ஆமா, இது டைரக்டா ரன் 1 by 1 பண்ணாதான் ரன் ஆகும். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டட் ஒர்க்கிங் இது இல்லைங்களா, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இது. இப்போ PY cache எதுக்கு யூஸ் பண்றது வருதுன்றது கான்செப்ட் கேக்குறீங்களா, இல்ல எப்படி இந்த கம்பைலர் ஏன் வந்தது அப்படின்றது கேக்குறீங்களா? அந்த வார்த்தைக்கான கம்பைலர் அந்த மீனிங்கா இல்ல வேற எதனா மீனிங்கா சார் இங்க? சார் PyCatchன்றது வந்து ஆல்ரெடி வந்து நீங்க இன்டர்பிரட்டர் வந்து லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் சார். இப்போ அதை வந்து நேம்ட் அஸ் கம்பைல்டு ஃபைல் மாதிரி தான் இப்போ. அதனால தான் இந்த இடத்துல அப்படி போட்டிருக்காங்க சார். PYCன்னு ஃபைல் வந்தாவே அது கம்பைல்டு ஃபைலா தான் இருக்கும். இது பைனரி கோடா இருக்கும். பைனரி எந்த கோடா கம்பைலர் வேணாலும் அது ஒர்க் பண்ணணும். எந்த கம்பைலர் வேணாலும் அது ஒர்க் அது ஆகும். ஏன்னா இன்டர்பிரட்டர் ஆல்ரெடி ஒரு தடவை கேட்ச் பண்ணிருச்சு. இன்டர்பிரட்டர் வந்து லைன் பை லைனா எல்லாத்தையும் கோட் வந்து ரன் பண்ணி பார்த்துருச்சு. ஸோ அது வந்து கேட்ச்ல போயிடும். ஸோ அதனால தான் இது வந்து ஆல்ரெடி கம்பைல்டு ஃபைல். அதனால தான் இது py.pyc ஃபைலா இருந்தா இது வந்து பைட் கோட் ஃபைலா போயிடும். ஓகே. வேற எதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். அது ஓகே தானே, உங்களுக்கு புரியுதுல? ஓகே. எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா இது வந்து எல்லா லைனையும் ஒரு வாட்டி படிச்சுட்டு பைட் கோட் ஃபைலா இத எடுத்து வச்சுக்கும். கன்வர்ட் பண்ணி வச்சுக்கும் PYC ல கன்வர்ட். ஜாவால JVM காக ஒரு பைட் கோட் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. நீங்க அங்க வந்து JVM விர்ச்சுவல் மிஷின் கன்வர்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இதே மாதிரி இங்க பண்ணி வச்சிரும். ஓகே சார். ஓகே. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க. import. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இம்போர்ட் ஃபைல் மாடியூல். அந்த இது இம்போர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டி அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணும்போது நான் ஒன்றும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வாட்டி வந்து இன்டர்பிரேட்டர் வந்து நமக்கு ரீட் பண்ணி பைட் கோடா கன்வெர்ட் பண்ணி PY cache வச்சுக்கும். எதுக்காகனா இது நம்ம வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து வித் சேம் இம்போர்ட் பண்ண மாடியூல் நேமை வச்சு நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். அது ஒரு வாட்டியும் போயிட்டு இன்டர்பிரேட்டர் கிட்ட சொல்லி அதை ஒரு வாட்டி கம்பைல் பண்ண அந்த இன்டர்னல் கம்பைலேஷன் முடிச்சுட்டு நமக்கு அதை பண்ற டைமை விட
ஆல்ரெடி நமக்கு அந்த இன்டர்பிரட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பைட் கோட்ல இருந்து கேஷில் வந்து ரீட் பண்ணி நமக்கு வந்து எக்ஸிகியூஷன் வந்து ஃபாஸ்டா பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த பிஒய் கேஷை வந்து ப்ராசஸ் பண்ணது நமக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் லைப்ரரிஸ் பார்த்தாச்சு. ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங் இது எதுக்குன்னா இந்த மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் வந்து என்ன மாதிரிலாம் வந்து நமக்கு யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் அது இதெல்லாம் வந்து ஹையா இருக்குன்றதை பார்க்கறதுக்கு சொல்றாங்க. ஓகே, மாடுலர் ப்ரோக்ராமிங் ரெஃபர்ஸ் டு தி ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் எ லார்ஜ் அன்வைட்லி ப்ரோக்ராமிங் டாஸ்க் இன்டு செப்பரேட் smaller, more manageable subtasks or modules. Individual modules can then be cobbled together like building blocks to create a larger application. There are several advantages of modularization code in a large application. The first one on the simplicity. Rather than focusing on the entire problem at hand, a module typically focuses on one relatively small portion of the problem. If you are working on a single module, you will have a smaller problem domain to wrap your head around. That makes development easier and lesser error prone. ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 2000 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஒரு 3 எரர் இருக்குன்னா நீங்க வந்து இன்டர்பிரட் பண்ணும்போது நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிட்டே இருக்கும். அது எந்த இடத்துல வந்திருக்கு, எந்த கோட்ல வந்திருக்குன்றது சொல்லும். பட் ஆனா வந்து அது இன்டர்னலா வேற எந்த இடத்துலயாவது இன்டர்லிங்க் ஆயினாலதான் உங்களுக்கு எரர் வந்திருக்கான்றது கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சிக்கல்கள் இருக்குன்ற போது நம்ம வந்து ஸ்மால் சங்க்ஸா வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸாவோ டெஃபினேஷன்ஸாவோ இல்லை வேற ஒரு ப்ரோக்ராமாவோ வந்து எழுதி வச்சுக்கலாம். ஒரு ப்ரோக்ராம் வந்து மாடியூல் மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி மாடியூல்ஸ் நம்ம வந்து இண்டிவிஜுவலா ரன் பண்ணும்போது எங்க ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியும். ஸோ இஷ்யூவோட வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், லெஸர் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சிம்பிளிசிட்டியில வந்து நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த வே. அடுத்து மெயின்டெனபிலிட்டி. என்னன்னா ஈஸியா நமக்கு மெயின்டைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால எங்க இஷ்யூஸ் இருக்கு இல்லை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல வந்து இட் வில் பி மோர் ஈஸி. Modules are typically designed so that they enforce logical boundaries between different problem domains. If modules are written in a way that minimize the interdependency, there is decreased likelihood that modifications to a single module will have an impact on other parts of the program. You may even be able to make changes to the module without having any knowledge of the application outside that module. That makes it more viable for a team of many programmers to work collaboratively on large application. உங்களுக்கு வந்து அந்த என்டையர் அப்ளிகேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொடுத்த மாடியூல நீங்க பெர்ஃபெக்டா வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். ஸோ வந்து உங்களுக்கு என்டையர் அப்ளிகேஷனும் ஃபுல்லா தெரிஞ்சாதான் என்னால ஒர்க் பண்ண முடியும்ன்ற சிச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா வந்து உங்களுடைய மாடியூலுக்கு வந்து நீங்க கரெக்டா ஒர்க் பண்ண வச்சு கொடுக்கறது ஈஸியா இருக்கும். டைம் வந்து சேவ் பண்ணலாம். எரர்ஸ் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி டீபக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரெக்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஏரியாஸ் வேர் இட் வில் பி மோர் யூஸ்ட் when you come to the modules and packages. நெக்ஸ்ட் வந்து ரீயூசபிலிட்டி. அகைன் அண்ட் அகைன் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் மேத்னும் போது அதுல n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, பை வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அவங்க வந்து நமக்கு பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம போயிட்டு அதுக்காக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபார்முலா எழுதி அந்த 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் கோட் எல்லாம் எழுத தேவையில்ல. டேரக்டா போயிட்டு இம்போர்ட் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் மேத் டாட் பை பிஐ இம்போர்ட்னா அது வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். நம்ம ப்ரோக்ராம்லயே வந்து n நம்பர் ஆஃப் லைன் எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம அந்த ப்ரோக்ராமோட மாடியூல வந்து ஸ்பெசிஃபிக்கான மாடியூல வந்து கூப்பிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Reusability is one of the major key role. Functionality defined in a single module can be easily reused through an appropriately defined interface by other parts of the application. This eliminates the need of duplicate code and storage. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்கோப்பிங். Modules typically define a separate namespace which helps avoid collisions between identifiers in different areas of a program. One of the tenets in the Zen of Python is namespace or one honking great idea that do more of this. இப்போ ஒரே ப்ரோக்ராம்ல நீங்க எழுதும் போது நேம் ஸ்பேஸ் இஷ்யூஸ் நிறைய வரும். உங்களுக்கு சில இடத்துல தவிர்க்க முடியாத இடத்துல எல்லாம் இருக்கும். நேம்னு இருக்கும், ஒரு ஸ்பெசிபிக் வேரியபிள் வந்து அதுதான் வந்து யூஸ் பண்ணணும்னு டிசைன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து நீங்க வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கொலிஷன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஈஸியா அவாய்ட் ஆயிடும். ஓகேங்களா? தீஸ் ஆர் த மேஜர் key points for using packages and modules. So functions, modules, packages are all constructors in Python that promote code modularization. Okay.
இதுதான் வந்து பைத்தான் மாடியூல்ஸோட ஓவர்வியூ. என்னன்னு பார்த்தோம், there are actually 3 different ways to define a model in Python. A model can be written in Python itself, a model can be written in C and loaded dynamically at runtime like the re-regular function expression model. ஸோ இந்த ப்ரீடிஃபைன்டு மாடியூல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சில எழுதி அதெல்லாம் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. built-in model is intrinsically contained in the interpreter like the iterate tools module. So iterate tools modules இதெல்லாம் வந்து one of the built-in models. So இந்த மாதிரி 3 waysல வந்து நம்ம வந்து மாடியூல்ஸை வந்து எழுதலாம்னு சொல்றாங்க. So the modules contents are accessed the same way in all 3 cases with the import statement. Here, the focus will be mostly beyond modules that are written in Python. The cool thing about modules written in Python is that they are extremely straightforward to build. All you need to do is create a file that contains legitimate Python code and then give the file name .py extension. That's it, no other. No special syntax or Udo is necessary. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து பேசிக்ஸ் தான் வந்து ஆல்ரெடி நம்ம ரீகேப் பண்ண மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, வில் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஒன் மோர் டைம். மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் ஆர் வெரி சிம்பிள். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக் தான், ஒன்றும் இல்லை, வேற எதுவுமே கிடையாது. அதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, லெட்ஸ் கோ டு தி எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நான் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம், நான் இதை வந்து mod.pyன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு நான் வந்து பைத்தான் ஃபைலை வந்து mod.py சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் போடுறேன். ஸோ இதில் வந்து நான் எந்த ஒரு மாடியூலை வந்து நான் இம்போர்ட் பண்ணலை. இது நார்மல் பைத்தான் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு அரே இருக்கு, ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. எதுவுமே வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எதுவுமே வந்து கால் பண்ணல. ஓகேங்களா. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த py கேஷில் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். பாருங்க, இந்த mod.py வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணது. இப்போ இந்த py கேஷில் போனா சாரி இது ஆகும். ஒரு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து ரன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து இப்போ நம்ம வந்து கால் பண்ணணும். ஓகே, வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இது பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இது போறீங்க. several objects are defined in more functions. பிரகாஷ் சொல்லுங்க சார். அந்த ஃபோல்டர் போங்க, அந்த PYC ஃபோல்டர் போங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா வந்து இந்த ஃபோல்டர் வந்து PYC அந்த ஒரு ஃபைல் தான் உண்டாயிருக்கும். இப்போ வந்து புதுசா 3.6 பைத்தானுக்கு மேல என்ன பண்ணியாச்சுன்னா ஃபோல்டர் உண்டாக்கிருக்காங்க. அந்த ஃபோல்டர் போங்க, _pych போங்க, pycache போங்க, உள்ளி போங்க, pycache உள்ளி போங்க, pycache உள்ளி போங்க. ஒரே என்ன சார் சொன்னீங்க? ஒரே விஷயம் சாரி. pycache உள்ளி போங்க, pycache ஃபோல்டர் உள்ளி போங்க. ஓகே, தான் பைட் கோட் ரைட் கிளிக் பண்ணி நோட்பேட்ல ஓபன் பண்ணுங்க. அது படிக்க முடியும் உங்களால, சும்மா பண்ணி காமிக்கிறேன் வரும். ஓகே ஓகே, அதான் படிக்க முடியாது, பைட் கோட்ல இருக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அதில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணுங்க. பைல் ஓபன் ஆகல, இன்னும் ஓபன் ஆகல. எங்க இருக்கும்? இதான் பைட் கோட். ஓகேவா? குட்டினா ஒரு நாமிச்சு. இதான் பைட் கோட். ஓகே தான். இந்த பைட் கோட் யார் கிரியேட் பண்றானக்கு வந்து அதான் சொன்ன உங்களுக்கு அப்புறம் லெக்சிங் முடிச்சிட்டு, பார்சிங் முடிச்சிட்டு, ப்ரீ கம்பைலிங் முடிச்சிட்டு, போஸ்ட் கம்பைலிங் வந்த பிறகு கம்பைலர் காம்பவுண்ட் கிரியேட் பண்ற கோட் இந்த இருக்குது. இதோட 3 இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா வந்து 4வது ஸ்டேஜ். டெக்னிக்கலா 3, நம்ம வந்து லாஜிக்கலா 4. லெக்சிங் வந்து லெக்சிங், பார்சிங், அப்புறம் ப்ரீ கம்பைலிங் எந்த இஷ்யூ இல்லைனாக்கும் வந்து அப்புறம் வந்து போஸ்ட் கம்பைலிங். அந்த போஸ்ட் கம்பைலிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த வந்து POS உண்டாயிருக்கு, பைட் உண்டாயிருக்கு. சரியா? ஓகே, ஆல்ரைட். போங்க ப்ளீஸ். ஸோ இது வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த ஓகே, இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஸோ
பிரகாஷ் சார் சொல்லுங்க சார். நோட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் நல்ல கரெக்டா இருக்கு. ஓகே சார். இங்க ஓகே சார். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் ரன் பண்றேன். எப்படி ஆக்சஸ் பண்றது பாருங்க. இதை வேணா இப்போ நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமா இருக்கு. இதை நான் வந்து மாடியூலா ட்ரீட் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்றேன்னு பாருங்க. இப்போ நான் வந்து டெர்மினல்ல இருந்து ரன் பண்றேன். இப்போ இதோட பாத் பார்த்தீங்கன்னா வி என்விரான்மெண்ட் இந்த ஹோம் டைரக்டரியில் இருக்கு. நான் வந்து இந்த ஹெல்ப்குள்ள போனாதான் என்னோட இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கே போயிட்டு நான் பைத்தான் கொடுத்துட்டேன்னா எனக்கு உள்ள போயிடும். ஸோ இப்போ இங்கே நான் போயிட்டு அந்த மாடுன்றது வந்து என்னோட ஃபைல் நேமு. இதை போயிட்டு நான் இங்கே வந்து mod.s அப்படின்ற நான் அந்த எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணியிருக்க ஒரு வேரியபிளை நான் வந்து ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஆக்சஸ் ஆகலை. என்ன எரர் கொடுக்குதுன்னா நேம் mod is not defined அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நான் ஃபாண்ட் மட்டும் பெருசு பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம வந்து அந்த நம்ம கிரியேட் பண்ண நம்ம ப்ரோக்ராமை வந்து மாடியூலா எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து பாக்குறோம். அவ்வளவுதான். அப்பியரன்ஸ் இல்ல இங்க எனக்கு ஃபாண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஃபைன் ஆகலன்னு சொல்லுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு ஃபர்ஸ்ட் இம்போர்ட் திஸ் ஃபைல். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு mod.sன்னு அடிச்சேன்னா இப்போ எனக்கு இது மெசேஜ் வருது. இஃப் கமாண்டர் நெப்போலியன் சேஸ் இட் மஸ்ட் பி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இதே வந்து நான் mod.aன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நம்ம இந்த எழுதியிருக்கிற இந்த பைத்தான் ப்ரோக்ராமை டைரக்டா நம்ம எங்கேருந்து ரன் பண்ணாலும் இல்லை பைத்தான் டெர்மினல் இல்லை எந்த டெர்மினல் இருந்து நம்ம ரன் பண்ணாலும் அது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமா ரன் ஆகி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் இங்கே முன்ன பண்ணி காட்டினேன் இல்லைங்களா? ஆர்கு இது ஃபூ ஆஃப் டேட்டான்னு கொடுத்தேன். இது வந்து நார்மலா இப்போ நான் இது வந்து பைத்தான் இதுல இருந்து ரன் பண்ணனா உங்களுக்கு இந்த மாதிரி இது வரும். பட் இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இந்த வேரியபிள் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. இதுவே இது ஆக்சஸ் ஆகும். பட் வந்து நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமா தான் ரன் பண்ணியிருக்கேன். பட் ஐ வாண்ட் டு ரன் இட் அஸ் எ மாடியூல். ஓகேங்களா? அப்போ மாடியூலா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ரோக்ராமை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பண்ண முடியும். அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு இதுவும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது காட்டுறேங்க. எப்படி பிரகாஷ் வந்து mod.s கொடுத்தோம்னா எப்படி வந்து நெப்போலியன் மருந்து அதாவது அவர் வந்து பாருங்க mod.s கொடுத்தாரு. குளோபல் வேரியபிள் சார். என்னங்க? குளோபல் வேரியபிள் சார். குளோபல் வேரியபிள் அக்சஸ் பண்ணிக்கலாம் சார். என்ன? அதான் வந்து mod.s அவர் ஃபங்க்ஷனை கால் பண்ணல. ஓகேவா? அவர் வந்து mod.s mod.aன்னு சொல்லிருக்காரு. பிரிண்ட் கொடுக்காமயே ஆகுமா சார் டெர்மினல்ல? என்னங்க? டெர்மினல்ல பிரிண்ட்னு கொடுக்காமயே டைரக்டா .sன்னு கொடுத்த உடனே பிரிண்ட் ஆகுது. சோ டெர்மினல்ல இந்த மாதிரி பிரிண்ட் கொடுக்க தேவையில்லையா? நீங்க பிரிண்ட் பண்ணல அக்சஸ் பண்றீங்க. இல்ல அவரு இந்த பிரிண்ட் ஆஃப் mod.s கொடுக்கலீங்களான்னு கேக்குறாரு. டெர்மினல்ல கொடுக்கலாம். டெர்மினல் அந்த மாதிரி கொடுக்கலாம் சார். கோட மொத்தம் 2 விதமா எழுதலாம் சார். ஒன்னு வந்து ஸ்கிரிப்ட் மோடு, இன்னும் வந்து ஷெல் மோடு சார். நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஷெல் மோடு சார். அதனால அது வந்து டைரக்ட் ஆக்சஸ் ஆகி வந்துரும். ரைட். அது வந்து குளோபல் ஸ்கோப் வேரியபிள். சரியா ஞாபகம் குளோபல் வேரியபிள் கிடையாது. குளோபல் ஸ்கோப் வேரியபிள் SAM. நம்ம இந்த மாடல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியணும். இது குளோபல் வேரியபிள் ஒன்று இருக்குது, குளோபல் ஸ்கோப் வேரியபிள் ஒன்று இருக்குது. குளோபல் வேரியபிள்னாக்க குளோபல்னு கீவேர்டு கொடுத்து போறது டபுள் கீவேர்டு. பிரகாஷ் வந்து குளோபல் ஸ்கோப் வேரியபிள் டெவலப் பண்ணிருக்காரு. சூப்பர். அடுத்தது சார் பிரகாஷ் சொல்லுங்க சார். குளோபல் வேரியபிள் பத்தி பேசணும்னா கேக்குறேன். மெத்தட்குள்ள இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேரியபிள் பீன் டிஃபைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இம்போர்ட் பேக்கேஜ் மாடியூல் பேக்கேஜ் வச்சு அதை அக்சஸ் பண்ண முடியுமா? எதுக்குள்ள கேக்குறீங்க? ஃபங்க்ஷன் கிளாஸ்க்குள்ளயா? ஃபங்க்ஷனுக்குள்ள. நீங்க அப்படியே முதல்ல வந்து இது வந்து குளோபல் ஸ்கோப் வேரியபிள். குளோபல் வேரியபிள் வந்து குளோபல் கீவேர்டு இது போங்க. லைன் நம்பர் 4 என்ற நீங்க ஒரு குளோபல் நேம் நேம். ஓகே, வெளில வந்து என்டர் அடிச்சுட்டு நேம் சிக்குள்ள தமிழ். இது வந்து இப்ப பிரகாஷ் பண்றாருல, இது வந்து குளோபல். இது வந்து எப்படின்னாக்க குளோபல் வேரியபிள். ஏன் குளோபல் வேரியபிள்னாக்க குளோபல் கீவேர்டு கொடுத்து பண்றோம். இது லைன் நம்பர் 1, 2ல இருக்குல்ல, அது குளோபல் ஸ்கோப் வேரியபிள். ஏன் குளோபல்
வேற படிச்ச ஞாபகம் இருக்கா? எதுக்கு வந்து நம்ம வந்து குளோபல்ன்ற கீவேர்டு எப்போதுமே நம்ம வெளில கொடுக்கவே முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் இன்சைட் தி ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷனுக்கு வெளில கொடுக்க முடியாது. ஃபங்க்ஷனுக்கு வெளில கொடுத்தீங்கன்னாக்க என்ன ஆகுனாக்க that becomes a global scope variable. global scope variable அதாவது இந்த யாரெல்லாம் அந்த வந்து எங்க வேணா யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. அப்புறம் இந்த குளோபல் கீவேர்டு கொடுக்குறோம்ல, ஏன் குளோபல் கீவேர்டு கொடுத்து பிரகாஷ் பண்றதுக்காக ஐடியா இருக்கா? பழசா மறந்தாச்சா? இல்ல சார், என்ன சொன்னீங்க? பிரேக் ஆயிடுச்சு எனக்கு வாய்ஸ். அந்த இப்ப குளோபல் நேம் வந்து குளோபல் வேரியபிள். அந்த குளோபல் வேரியபிள் எப்போதுமே வந்து குளோபல் கீவேர்டோட கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து குளோபல் வேரியபிள் that must be declared within the function only. முதற்கோ அது ஓகே அது ஏன் கொடுக்குறோம்? அது சார் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கறனால அது குளோபல் ஆகா சார், லோக்கலா தான் சார் இருக்கு. யாரோ கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்சு லோக்கல் சொன்னீங்களா? என்ன சார் கேட்டீங்க? சொல்லுங்க சார். ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் வேரியபிள் தான் சார் இருக்கும். அத குளோபலா இது பண்றதுக்காக குளோபல்ன்ற கீவேர்ட் கொடுப்போம் சார். ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தா லோக்கல் வேரியபிள். ஓகே, அது ரைட். அடுத்தது அது வந்து எல்லா ஆக்சஸ் குளோபல் வேரியபிள் தான் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அதனால குளோபல் வேரியபிள் குளோபல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்றோம் சார். வெளியில அக்சஸ் பண்ணக்கூடிய லோக்கல் வேரியபிளா இருந்தா குளோபல் கொடுக்கிறோம் சார். பட் குளோபல் கொடுத்தோம்னா வரும் சார். ஏன் क्वेश्चन என்ன அப்படினா, லோக்கல் வேரியபிள் இருக்கு டெஃப் ஃபூக்குள்ள, அத வந்து யூசிங் இம்போர்ட் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிருக்கா இல்லையா மாடியூல் பேக்கேஜ், அத வச்சு நம்ம லோக்கல் வேரியபிள் இன்சைட் தி ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ண முடியுமான்றது ஒருபோதும் முடியாது. அதான் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? லோக்கல் வேரியபிள் வந்து எக்ஸெப்ட் தி மெத்தட், எக்ஸெப்ட் தி ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் nobody can access. சரிதானே? அதனால அது ஓவர்ரைட் பண்றதுக்கு வாசி தான் குளோபல் கொடுக்குறீங்க. சரியா? லோக்கல் வேரியபிள் வந்து நீங்க மாட் மட்டும் கிடையாது, நீங்க எந்த அக்சஸ் மாடிஃபை வச்சு பண்ண முடியாது. ஓகே, மாட்ல இருந்து மெத்தட கூப்பிட்டு மெத்தட்க்கு இன்சைட் இருக்க எல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்றதுக்காக கேட்டேன். இந்த மெத்தட கால் பண்ணிட்டு அதுல உள்ள லோக்கல் வேரியபிள் என்னன்னு பாக்குற மாதிரி மாடியூல் பேக்கேஜ். அதனால அது பேர் நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். நம்ம வந்து ஒளிய வைக்கணும். டெக்னிக்கலா வந்து அந்த வேரியபிள் வந்து நம்ம ஒளிய வைக்கணும். யூசர்ஸ் கேன் அக்சஸ் only few தான் கால் பண்ண முடியுங்க. few உள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டையோ நீங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ வைக்க முடியாது. few தான் கால் பண்ண முடியும். யூசருக்கு வந்து few தான் போய் சேரும். few உள்ள என்ன டேட்டா இருக்குன்னு தெரியாது. அத நம்ம வந்து ஒளிச்சு வச்சிருக்கோம். அதான் யூஸ் கான்ஃபிடன்ட் அடிப்படை. ஓகே ஓகே, அடுத்து ஓகே அவர் முடிச்சிடணும். இந்த அவரை வந்து இது முடிச்சிடணும். அந்த அப்புறம் மற்ற சேர்க்கலாம். இப்போ வந்து mod.foo வந்து ஆக்சஸ் பண்றோம். mod.foo-க்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். அந்த ஆர்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ அது எப்படி பண்றது நம்ம அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் என்டிட்டியை கொடுத்துட்டு நம்ம இங்க வந்து கால் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்க லிஸ்ட் எல்லாமே வந்து அப்படியே இன்புட்டா போயிட்டு இந்த மாடுன்ற மாடியூல்ல அதுல வந்து .foo-ன்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு கால் பண்ணும். ஃபங்க்ஷன்ல அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி இதை அப்படியே வந்து உங்களுக்கு டைரக்டா பிரிண்ட் பண்ணி காட்டுது. சரிங்களா? இது வந்து f::ன்றது வந்து இது ஒரு பிரிண்டிங் ஃபார்மேட்டுக்காக இந்த கொடுக்குற சின்டாக்ஸ். இது வந்து அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த இன்புட் வாங்குறது வந்து பிரிண்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இதே வந்து நம்ம ஒரு வேரியபிள்ல வச்சுட்டு பண்ணோம்னா அது எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட். ஓகே, ஓகே, சாரி. ஓகேங்களா? இதுதான் போது வேரியபிள்ல வச்சு நம்ம பண்ணாலே நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா? Continue with the above example. Let's look what happens when Python executes a statement. ஸோ அடுத்தது வந்து இப்போ பார்ப்போம். இப்போ இதே வந்து இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து எக்ஸிட் பண்ணி இப்போ காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இது என்னோட பாத் பார்த்தீங்கன்னா ஹெல்ன்ற டைரக்டரிக்குள்ள தான் வந்து என்னுடைய mod.py இருக்கு. ஸோ நான் இந்த டைரக்டரியில் இருந்து தான் நான் அந்த பைத்தானை வந்துட்டு உள்ள என்டர் ஆகிட்டு போயிட்டேன்னா என்னால் வந்து இம்போர்ட் மாடுன்றதை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இதே வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு டைரக்டரி வந்து வெளியில வந்துடுறேன். சரிங்களா?
ஹோம் டைரக்டரியில இருக்கேன். இப்போ நான் இங்க போயிட்டு இப்போ நான் வந்துட்டு இம்போர்ட் மாடுன்னு சொன்னேன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. மாடியூல் நாட் ஃபவுண்டுன்னு வரும், இல்லை அந்த மாடியூல் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன்னா இதை வந்து இந்த mod.pyன்னு வந்து பைத்தான் ஃபைல வந்து மாடியூல் நம்ம வந்து இப்போ ஆக்சஸ் பண்றதுனால இதோட மாடியூலை வந்து இந்த மாடியூல் இருக்க பாத்தை வந்து நம்ம வந்து பைத்தான் பாத்ல வந்து டிஃபைன் பண்ணணும். அது வந்து டிஃபைன் பண்ணாதனால நமக்கு இந்த எரர் வருது. என்ன மீனிங்னா இப்போ அந்த டைரக்டரிக்குள்ளேயே இருந்து நம்ம கால் பண்ணும்போது சேம் டைரக்டரியிலே இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஃபால்ட்டா அது வந்து அந்த பைத்தான் ஃபைலை வந்து மாடியூலா இம்போர்ட் பண்றதுக்கு நமக்கு பெர்மிஷன் கொடுக்குது. இதே நம்ம வேற டைரக்டரியில இருக்கும்போது இப்போ நமக்கு வந்து அது வந்து பாத் வந்து இல்லாதனால பைத்தான் பாத்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணாதனால வருது. என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் செட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம செட் பண்ணி நம்ம இதை வந்து பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நத்திங் பட் நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்ல வந்து எப்படி ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு எப்படி நம்ம வந்து இன்டர்லிங்க் பண்ணி ஆக்சஸ் பண்றது மாதிரி தான் இது. ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்றேன். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. when இது என்ன சொல்றாங்கன்னா the directory from which the input script run it current directory if the interpret is being run interactively. The list of directories contained is Python path environment variable. If it is set, the format of Python is O independent since the mimic the path environment variable. இதே வந்துட்டு நம்ம வேற ஒரு டைரக்டரில இருந்து கூப்பிட்டோம்னா எரர் அடிக்கும். அதை எப்படின்றது இங்க சொல்லியிருக்கேன். இது எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ அது எப்படி பண்ணணும்னா இந்த sys.pathன்னு இருக்கு இல்லைங்களா, இதுல போயிட்டு நம்மளுடைய பாத்தை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் imp.sysன்னு போட்டுட்டு sys.pathன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் ஆகிருக்கிற பாத் எல்லாம் வரும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பாத் எதுவுமே வந்து இங்க வந்து இருக்காது. ஸோ இங்க போயிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்னா sys.pathல போய் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்றது வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். இன்சர்ட் பண்ணலாம், அப்பெண்ட் பண்ணலாம். நம்ம இங்க வந்து இன்சர்ட் பண்ண போறதுல அப்பெண்ட் தான் பண்ண போறோம். பிகாஸ் we don't want to disturb the existing path. ஓகேங்களா? அப்பெண்ட் பண்ணும்போது பாத்தை வந்து ரெண்டு விதமா கொடுக்கலாம். இங்க வந்து எல்லாமே வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்லாஷ்க்கு பதிலா. ஏன்னா எல்லாமே எஸ்கேப் கேரக்டருக்காக விண்டோஸ்ல பண்றதுனால இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து ரா டேட்டாவும் சொல்லி கொடுக்கலாம். இது ஆல்ரெடி இன்னும் ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கணும்னா எங்க வந்து உங்களுடைய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த mod.py இந்த மாடியூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதோடைய ஹோம் டைரக்டரி வரைக்கும் கொடுக்கணும். சம்டைம்ஸ் என்ன வேணா சில பேர் மறந்து இந்த ஃபுல் டைரக்டரி ஃபைல் நேமோட சேர்த்து கொடுத்துருவாங்க. ஃபைல் நேமோட சேர்த்து கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் தான் என்னுடைய பாத்து. ஓகேங்களா? கொடுத்துட்டேன், ரன் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் செக்கிங் அந்த பாத் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இங்க எனக்கு இப்போ ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை சிஸ்டம் பாத்துல இந்த பைத்தான் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல போயிட்டு இதை நான் வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆட் ஆனதுனால நவ் ஐ எம் ஏபிள் டு ஆக்சஸ் எனி அதர் டைரக்டரி. வேற எந்த டைரக்டரியில இருந்தாலும் இந்த மாடியூல் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படின்றது பாருங்க. இப்போ import.modன்னு அகைன் கொடுக்குறேன். எனக்கு வருதுங்களா? அதுதான் ஏன்னு கேட்டால் இங்கே இந்த இது கொடுத்ததுனால வருது. ஓகே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுப்போம். இப்போ பாருங்க mod.s mod.a. ஓகேங்களா? mod.foo of data. ஓகேங்களா? எப்படி வந்து ஆக்சஸ் பண்றோம் நம்ம மாடியூலா வந்து சேம் டைரக்டரியில இருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது, வேற ஒரு டைரக்டரில இருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது, வேற ஒரு டைரக்டரில இருந்து ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம அந்த பைத்தானோட இது எப்படி நம்ம வந்து பார்த்து ஆட் பண்ணி கொடுக்குறது, இந்த இப்போ இதெல்லாம் எப்படி பார்த்தோம். இன்னொரு கீ பாயிண்ட் சொல்றேன். இப்போ நான் இங்க வந்து மேனுவலா ஆட் பண்ணியிருக்கேன். திஸ் மேனுவல் ப்ராசஸ் இட் வில் ஒர்க் until I exit from this script. இதே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வரணும்னா நான் மறுபடியும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மறுபடியும் பண்ணணும். பைத்தான் பாத்ல போய் நான் ஆட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல ஒர்க் ஆகாது. ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பைத்தான் பேக்கேஜஸ்ல வந்துட்டு பெர்மனண்டா ஆட் பண்ணிடுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா ரியல் டைம்ல வந்து எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங்ல இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் பார்த்து தான் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இது எப்படி நம்ம பண்ணுறோம். இந்த சிஸ்பாத்தில் வந்து அப்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம சிஸ்பாத் செக் பண்ணோம்னா அவருடைய பாத் வந்து இந்த பாத் வந்து ஆட் ஆயிருக்கான்றது. அதுக்கப்புறம் மறுபடியும் மாடை இம்போர்ட் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு மேலே ஒன்று சொன்னேன், இந்த mod.py அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா இந்த ஃபைல் எங்க இருக்குன்னு நமக்கு பாத் காட்டும். ஓகேங்களா? இதே வந்துட்டு mod. ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இது இங்கே இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலை, அதனால வருது.
mod dot read. Okay, the way read. Okay, sorry, read or file. ஓகேங்களா, அதாவது எந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மாடியூல் டாட் ஃபைல். ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் டைரக்ட்ல இந்த init டாட் ஃபைல்னு இருக்கு. இந்த init ஃபைல் வந்து எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த லைப்ல வந்து ரீடைரக்ட்ல இருக்கு. ஸோ இந்த பாத்ல வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்றது இந்த ஒரு சின்டாக்ஸ். சரிங்களா, அடுத்து வந்து வந்துட்டு இம்போர்ட் மாடியூல் நேம். இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க, நோட் தட் திஸ் டஸ் நாட் மேக் தி மாடியூல் கண்டென்ட் டைரக்ட்லி accessible to the caller. Each module has its own private symbol table which serves as the global symbol table for objects defined in this module. Thus the module creates a separate namespace as already noted. ஸோ ஒரு இதுக்கும் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், நேம் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து கொலேஷன் இல்லாம நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. சார் சொல்லுங்க சார். சார் நீங்க இப்போ அதுல பாத்ல அப்பெண்ட் பண்ணீங்களா சார்? ஆமா சார். அப்படி பண்ணாம வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குங்களா? இது வந்து மேனுவலா ஒன் டைம் ப்ராசஸ்க்காக பண்ணோம் சார். இப்போ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு விண்டோஸ்ல நான் எப்படி பண்றது நான் சொல்றேன். இப்போ என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல போயிட்டு பெர்மனண்டா ஆட் பண்றது. இப்போ நீங்க ஒரு ஸ்பெசிபிக் டைரக்டரியிலயோ இல்லை நெட்வொர்க் பாத்லயோ நீங்க உங்களுடைய ப்ரீ டிஃபைன் மாடியூல்ஸும் இருக்கு, பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கிரியேட் பண்றதும் ஒரே ஒரு ஸ்பெசிபிக் டைரக்டரியில போய் போய் நீங்க எல்லாரும் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாத் எடுத்துட்டு வந்து இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ல இந்த பாத்ல போயிட்டு எடிட் பண்ணினா இங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த பாத் இருந்தது இல்லைங்களா, ஸோ இப்போ நான் இந்த ஹெல்ன்ற டைரக்டரிக்குள்ள நான் எல்லா மாடியூல்ஸும் நான் வந்து எழுதி வைக்க போறேன். இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு எனக்கு வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம நான் ஒரு 3 மாடியூல் புதுசா நான் ஓனா கிரியேட் பண்ண போறேன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டைரக்டரி கீழே நான் வச்சிருப்பேன். ஸோ அந்த டைரக்டரி எடுத்துட்டு போயிட்டு நாங்க லோட் பண்ணுவோம் இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல. சார் நான் அது கேட்கல சார். இந்த ஆப்ஷன் இல்லாம வேற ஆப்ஷன், இப்போ அந்த ஹெல்ப் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல் அக்சஸ் பண்றதுக்கு இப்படி இந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ண சொல்றீங்க. ஸோ வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு கேக்குறேன் சார். இப்போ நம்ம ஃப்ரம் ஹெல் இம்போர்ட் மாட் அப்படின்னு பண்ண முடியாதுங்களா? ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இந்த ஃபைல் அக்சஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம இம்போர்ட் பண்ண முடியாதா? அதுதான் சார் சொல்றேன். இப்போ நீங்க வந்து அதாவது அந்த ஸ்பெசிஃபிக்கா நீங்க பார்த்து சொல்றீங்க, பார்த்து கரெக்ட் புரியுது நீங்க சொல்றது. அதை இம்போர்ட் பண்ணிட்டு பண்ணலாம். இருக்கு பின்னாடி இருக்கு சினாரியோஸ் இருக்கு. ஓகே ஓகே சார். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் ரக்ஷன் உங்களுடைய ரெக்யர்மென்ட் என்ன சொல்லுங்க. இல்லை சார், அவர் என்ன கேட்கிறாருன்னா இப்போ வந்துட்டு இப்போ நான் இந்த ஹெல்ன்ற டைரக்டரிக்குள்ள இருந்து நான் பிஒய் இந்த மாட் டாட் பிஒய் ஃபைலை வந்து டைரக்டா நான் இம்போர்ட் மாடல் சொல்லிட்டேன்னா அதுக்குள்ள இருக்கிற வந்து ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்றேன் இல்லைங்களா. இப்போ நான் இதே வந்து ஒரு டைரக்டரி வந்து வெளியில போயிட்டேன்னா இங்க இருந்து நான் இந்த மாட் டாட் பிஒய் ஃபங்க்ஷன் மாடுலா கால் பண்ணணும்னா நான் வந்து பாத் செட் பண்ணணும். சரிங்களா, செட் பண்ணாம எனக்கு வந்துட்டு இம்போர்ட் ஹெல் டாட் மாட் இப்படி பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அது ப்ரோக்ராம்ல எழுதும் போது உங்களுக்கு இம்போர்ட் பண்ணலாம், இங்க இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து பண்ண முடியாதுன்னு. இல்ல சார், ஃப்ரம் கீவேர்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே, அவர் இம்போர்ட் டைரக்டா ஃப்ரம் நான் டைரக்டா எடுத்து பண்ணல, அதுக்காக சொன்னேன். சரி நான் பண்றேன். ஓகேங்களா, அது ஒண்ணா இம்போர்ட் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கும். நான் உங்களுக்கு கோடிங் இருக்கு பின்னாடி, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அப்போ அந்த கொஸ்டின் ஓகேங்க. சரிங்களா, ஓகே. இங்க வந்து இந்த உங்களுக்கு அந்த பிரைவேட் சிம்பிள் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா இப்போ இம்போர்ட் மாட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு நான் அந்த இதுக்கே வந்துடுறேன்.
இப்போ இங்க வந்துட்டு இம்போர்ட் மாட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இந்த மாடுன்னு மட்டும் கொடுத்தேன்னா உங்களுக்கு அது வந்து அந்த பாத் அந்த இதெல்லாம் கொடுக்குது. சரி, இப்போ இதே வந்துட்டு நான் இந்த வேரியபிள் ஏதாவது ஒன்று ஆக்சஸ் பண்ணா மாட் அட் எஸ் கொடுக்கும். இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா வராது எனக்கு. அதுதான் வந்து பிரைவேட் சிம்பிள்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த வேரியபிள் வந்து இந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு மாத்திரம் தான் சொன்னோம். நீங்க இதை யூஸ் பண்ணணும்னா இந்த மாடியூல் நேமை வச்சு தான் வந்து கூப்பிடணும். ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் சிம்பிள் டேபிள் மாடல் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இம்போர்ட் மாடியூல் பண்ணும்போது கமா கொடுத்து நிறைய மாடியூல்ஸ் நீங்க கால் பண்ணலாம். இது ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். லைக் இந்த மாதிரி மாடல் வந்து இந்த இம்போர்ட் பண்ண இப்போ நீங்க கேட்டீங்களா சார்? கேட்டார் இல்லைங்களா? இப்போ நம்ம இங்க வந்து டைரக்டா எஸ்ன்னு கால் பண்ணோம் இல்லைங்களா? வரல நமக்கு. இதே வந்துட்டு ஃப்ரம் மாட் இம்போர்ட் எஸ் ஏ ரெண்டு இருக்கு எனக்கு. இப்போ டைரக்டா நான் எஸ்ன்னு அடிச்சா எனக்கு வரும், ஏன்னு அடிச்சா எனக்கு வரும். ஓகேங்களா? புரியுதா சார்? சார் அவர் கேட்டது வேற டைரக்டரில இருந்து அந்த மாடை கூப்பிடுறதுக்காக அந்த பார்த்து கொடுக்கலாமான்னு கேட்டாரு. அதான் போயிட்டேன். ஓகேங்களா சார்? இதுதான் சார் கேட்டேன் நான். அதான் சொன்ன பின்னாடி இருக்குன்னு எனக்கு டக்குனு ஞாபகம் வரணும். அதுதான் சொல்றேன். புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம போயிட்டு கரெக்ட், நீங்க புரியுது என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குன்றதுக்காக சொன்னேன் நான். சில பேர் வந்து அவங்க சின்ன அப்ளிகேஷனா இருக்கும், அது ஒன் டைம் ப்ராசஸா இருக்கும், அதுக்காக சொன்னேன். டைனமிக்கா இருந்ததுன்னா நீங்க என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் செட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்களா? எல்லாமே நோட்ஸ் இது எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறைய இருக்கு. அதுதான் வந்துட்டு நான் மேஜரா இருக்கிறது மட்டும் தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்டார் கொடுத்தும் பண்ணலாம். ஸ்டார் கொடுத்து நீங்க ஒன்னா வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஏ தனியா, எஸ் தனியா, இந்த ஃபூ தனியா, இந்த கிளாஸ் ஃபூக்கு தனியா, இந்த மாதிரி தனித்தனியா கூப்பிட தேவையில்லை. ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் எக்ஸாம்பிள். ஃப்ரம் ஹெல் டாட் மாட் இம்போர்ட் ஸ்டார். இப்போ நான் வந்து ஃபூ ஆஃப் டேட்டா, ஓகேங்களா, எஸ் ஏ சாரி ஸோ வந்து கிளாஸ்ல இருக்குது. அதுல பாஸ் வந்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு வரல. இந்த கிளாஸோட மெத்தட் இது மட்டும் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலான்ட்டு, அதுதான் எப்படி எல்லாம் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இது வந்து ரெண்டாவது என்னன்னா அலியாஸ் கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? அலியாஸ் கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்றது இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அலியாஸ் கொடுத்து எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு. இம்போர்ட்டட் வித்தின் அ ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் நம்ம கால் பண்ணலாம். அதாவது மாடியூலுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம் இல்லைங்களா? இதை வந்து எப்படி பண்றாங்கன்றது பாருங்க. இதான் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஃபூ ஆஃப் டேட்டா இந்த மாதிரி கால் பண்ணி இதுவும் நம்ம வந்து பண்ணலாம். நான் இம்போர்ட் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த ஆர்கியூமெண்ட் டேட்டான்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேப் பண்ணலாம். அது ஒரு மெத்தட் இருக்கு. எல்லாமே வந்து சார் கவர் பண்ணது தான், ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி. ஸோ இம்போர்ட் மாடியூல் எரர் இருக்குங்க. நமக்கு வந்து நம்மளுடைய மாடியூல்ஸும் வந்து இந்த ட்ரை எக்ஸப்ட் மெத்தட்ல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு நீங்க அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் எரர் வந்திருக்கு, அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி இங்க வச்சுக்கலாம். இது ட்ரை கேஷ் எரர்லையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்டரி ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இதுக்கு கீழே நீங்க போயிட்டு டைரக்டரி ஃபங்க்ஷன்ஸை நீங்க வந்து சொன்னீங்கனாலும் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நான் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஜாக்கிரதை, நல்ல இன்ஃபர்மேஷன் அது பார்த்தோன்னே. நம்ம வந்து நானும் ட்ரை பண்ணல. அது கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வரைக்கும் நானே ஃபர்ஸ்ட் டைம். நம்ம எப்போதுமே என்ன சொன்னா, இந்த எக்ஸெப்ஷன் வந்து நம்ம கோடுக்கு தான் போகும். கிளாஸுக்கு மெத்தடுக்கு ட்ரை பண்ணுவோம். மாடலுக்கே எக்ஸெப்ஷன் போட்டுருக்காரு. அருமையான கான்செப்ட் இது. இல்ல நான் ட்ரை பண்ணல இது. பைத்தான்ல வந்து நீங்க வந்து இம்போர்ட் வந்து டாப் லெவல்ல தான் இம்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க எங்கெங்க தேவையோ அங்கங்க உங்களுக்கு தேவையான மாடல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இம்போர்ட் போது நீங்க வந்து ட்ரை கேஸ் போது ஜஸ்ட் ட்ரை எக்ஸெப்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகும். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் கம்பல்சரி இருக்கும். நம்ம மேனுவலா நம்ம கிரியேட் பண்ற ஓன் ஃபங்க்ஷன்ஸ் பேக்கேஜ் மாடியூல்ஸ் வந்து சில டைம் வந்து அது நேம் ஸ்பெல்லிங் ஏதாவது மாத்தி இருப்போம், இல்ல டைப்போ எரர்ஸ் ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இதுல செக் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு செக்கிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ டிஐஆர் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க ஆல்ரெடி நடத்துனது. அது என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது இதுல பார்க்கலாம்.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம பேக்கேஜஸ் ஏ ஃபூ இதெல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக. இது வந்து இதுல கொடுக்காம அதுல போயிடுச்சு ஷெல்ல போறோம். அதை கட்சி கொடுக்காது. டிஆர் லிஸ்ட் போடுங்க. பிரிண்ட் டிஆர் லிஸ்ட் போட்டு காமிங்க. லிஸ்ட் எல்ஐஎஸ்டி லிஸ்ட். ஒரு கிளாஸ் உள்ள இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் காமிச்சிடும். அவுட்புட் வந்து ஞாபகம் வச்சுங்க. அவுட்புட் வந்து லிஸ்ட்லயே இருக்கும். ஒரு ஐட்டம் தான். ஒவ்வொன்று வந்து ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட கண்டென்ட் எல்லாம் கூட இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்கோன்றதுனால. சரிங்களா. அந்த அவுட்புட் போங்க. யாருக்கும் தெரியுதாச்சு பாத்தீங்க அவுட்புட்ட? மெல்ல திறந்து லெஃப்ட்ல ரைட் போங்க. மேல போயிட்டு இருக்கேன். அஞ்சு கண்ணு தெரிஞ்ச மாதிரி என்ன ஸ்பெஷல் என்ன இருக்க முடியும்? நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் வேற ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருது? ரெண்டர் மெத்தட். ஆமா, ரெண்டர் மெத்தட், மேஜிக் மெத்தட், ஸ்பெஷல் மெத்தட், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் தான் நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் வருது. சரி, ரெண்டர் நாங்க வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் அது கேட்பான். ரெண்டர் டபுள் அண்டர்ஸ்கோர் மெத்தட். எல்லாத்துக்கும் மெத்தட் மேஜிக் மெத்தட். அப்புறம் வந்து நம்ம நார்மல் மெத்தட். இது இப்பதான் பார்த்தோம். ஓகே. ஸோ அது டிஆர் எப்படின்றது இது வந்து நம்ம கோட்ல அதை ஷெல்ல ரன் பண்ணி காட்டுறது மெத்தட். இது ஆல்ரெடி நம்ம இது பார்த்தோம். பாஸ் பண்ணி எப்படி பண்ணுறது நல்லா சேம் கூட தான் இருக்குது எல்லாமே. Executing a module as a script. ஓகேங்களா. Any py file that contains a module is essentially also a Python script, and there is not any reason it can be executed like one. Here again it's mod.py as it was defined above. நம்ம பைத்தான் ஃபைலை தனியா ரன் பண்ணா அது உங்களுக்கு பைத்தான் ஃபைல ரன் ஆயிடும். இந்த மாதிரி ரன் பண்ணும்போது இல்ல உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க நீங்க மாடியூலா ரன் பண்ணாலும் மாடியூலா ரன் பண்ணிக்கலாம்ன்றது சொல்லுவாங்க. அவ்வளவு கண்டிஷன்ஸ். When .py is imported as a module, Python sets the special dunder variable .name __ name. Okay, இதுவும் இனிட்டும் வரும்போது இந்த ரெண்டு ஸ்பெஷல் மெத்தட்ஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா. இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கான்செப்ட். To name the module, however, if a file is runs as a standalone script, __ name is creatively set to the string main. Using this fact, you can discern which is the case of runtime and alter behavior accordingly. ஓகேங்களா. ஓகே, இப்போ அந்த இந்த இது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த __ நேமும் __ init இது எதுக்காக யூஸ் பண்றோம், எப்போ அது வந்து யூஸ் பண்ணுவோம்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2 ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இன்னொரு ப்ரோக்ராம் வந்து hell.py நான் இங்கே ஆல்ரெடி வச்சிருக்கேன். இல்லை நான் வேற ஏதாவது போடுறேன். ட்ரை பண்ணிடுறேன். test.py. இப்போ நான் இங்கே வந்துட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா என்ன வருது பாருங்க, ஹலோ வேர்ல்டுன்னு வருது. ஓகேங்களா. இப்போ நான் இதே வந்து இந்த மாட் ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணனா என்ன வருது பாருங்க, எனக்கு வெறும் வந்து இந்த பிரிண்ட் கமாண்ட் மட்டும் தான் வருது. ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன இங்க இது வருதுன்னா பாருங்க, இப்போ பிரிண்ட் ஓகேங்களா. இதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க, மெயின்னு வருது. எதுக்கு மெயின்னு வருதுன்னு ஏதாவது ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? சார் இதுதான் மெயின் ஃபைல். சோ அதனால அப்படி வருது சார். இந்த ஃபைல்ல இருந்து ரன் ஆகுறதுனால இது வந்து மெயின் ஃபைல் சார். கரெக்ட். இப்போ எதுக்குன்னா இப்போ நம்ம அந்த மாடியூலுக்குள்ள ஒரு 10 ப்ரோக்ராம் 20 ப்ரோக்ராம் ஒரு 5 ப்ரோக்ராம் இருக்கு. அந்த 5 ப்ரோக்ராம்ல எந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிகர் ஆகுது, நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து எந்த ப்ரோக்ராம் எதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேரியபிள் யூஸ் பண்றாங்க. திஸ் இஸ் கால்ட் தண்டர் மெத்தட் ஆர் மேஜிக் மெத்தட் ஆர் ஸ்பெஷல் மெத்தட். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு எப்படி சொல்லுவாங்கன்னா இதை வந்து ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸ்பெஷல் வேரியபிள், சாரி, திஸ் இஸ் கால்டு ஸ்பெஷல் வேரியபிள்.
எதுக்கு இதை வந்து ஸ்பெஷல் வேரியபிள் சொல்றாங்கன்னா, இது நீங்க கொடுக்கும்போது பிரிண்ட்ல அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுக்குறீங்க, ஆனா உங்களுக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா மெயின்னு வருது. இந்த மெயின்ன்றது வந்து வேல்யூ, இது வந்து வேரியபிள். அதனாலதான் இது வந்து ஸ்பெஷல் வேரியபிள்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மெத்தட்னு சொல்ல மாட்டாங்க இதை. ஓகே, இந்த இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்றோம், அண்டர்ஸ்கோர் நேம். அதாவது எந்த ப்ரோக்ராம் வந்து மெயினா ரன் பண்றோம் அப்படின்ட்டு. இப்ப இதே லைனை வந்து நான் வந்து இதுல வச்சு நான் ரன் பண்றேன் பாருங்களேன். இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வருது பாருங்க. ஹலோ வேர்ல்டு வருது, மெயின்னு வருது. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க பாருங்க, இம்போர்ட் மாட். ஓகேங்களா, இப்போ mod.s print. இப்போ எனக்கு இந்த மாடை ரன் பண்ணும்போது எனக்கு மெயின் இங்க வருது. ஓகேங்களா, இதே நான் இங்க இருந்து ரன் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, ஹலோ மெயின் இது வந்துருச்சு. ஓகே, கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு இங்க வந்து mod.sன்னு வர இடத்துல mod print ஆகுது. ஓகே, இங்க இம்போர்ட் மாடுன்னு கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நான் கால் பண்ணும்போது இங்க பிரிண்ட் ஆஃப் மாட் ஆஃப் எஸ்ன்னு சொல்லி இருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது என்ன பண்ணும்னா, இந்த மாடோட ப்ரோக்ராமை போய் எஸ்ன்ற வேரியபிளை வந்து கால் பண்ணும். இப்போ இங்க போயிட்டு எஸ்ஸோட வேரியபிளை கால் பண்ணி இந்த வேல்யூவை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இஃப் கமாண்ட் ரைட் நெப்போலியன் சேஸ் இட்ஸ் டு பி ரைட்னு வந்துருச்சு. பட் ஆனா இங்க அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா மாடுன்னு வந்திருக்கு. இந்த மாடு வந்து என்ன ரீசன்னா, இங்க நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு. இது எதுனா, இப்போ நான் இந்த டெஸ்ட் ப்ரோக்ராம்ல இருந்து இந்த மாடியூல கால் பண்ணிருக்கிறதுனால இந்த மாடியூல் வந்து என்ன பண்ணும்னா, இதை வந்து தனியா ரன் பண்ணல, என்ன வந்து டெஸ்ட்ன்ற வந்து கூப்பிட்டு இருக்கான். அப்ப அதனால இந்த அண்டர்ஸ்கோர் நேம்க்கு நான் என்ன சொல்லணும்னா, என்னுடைய ஃபைல் நேம் தான் வந்து நான் வந்து மெயின் அப்படின்றத வந்து நாங்க வேல்யூவை கொடுத்து பாஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மாடுன்ற வேல்யூவை பாஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்குது. இதே நான் இங்க பிரிண்ட்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஃப்ரெண்டா வரும் பாருங்க. புரியுதுங்களா, நான் எந்த ப்ரோக்ராம்ல இருந்து ரன் பண்ணனோ அந்த ப்ரோக்ராம்ல உடைய இந்த நேம் வேரியபிள்ல மெயின்னு ஸ்டோர் பண்ணும். இதே நான் வந்து கால் பண்ற இதுல வந்து அந்த ஃபைல் நேம் தான் வந்து அதை மெயின்னு சொல்லி உங்களுக்கு பாஸ் பண்ணும். அந்த ஒரு காம்பினேஷன்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு இதை கொடுப்போம். ஓகேங்களா, அதுதான் வந்து இங்க இஃப் எல்ஸ் கண்டிஷன் செக் பண்றாங்க. எனக்கு வந்து இந்த இந்த நேமும் மெயினும் ரெண்டு ஈக்குவலா இருந்தா ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சில இடத்துல சொல்லியிருப்போம். நம்ம அது மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சிருக்கும் போது சில செக் கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும். ஓகேங்களா, ஒரு அப்ளிகேஷன்ல ரன் பண்ணும்போது அப்போ யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வந்து செகண்ட் ஃபைலோ தேர்ட் ஃபைலோ எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க ஸ்டார்டிங்ல, ஏதாவது எரர் பண்ணும்போது. அப்ப என்ன ஆகும்னா, இந்த செக் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கும். ஓகே, மெயின் அந்த எனக்கு அந்த மெயின் வேரியபிள் வேல்யூவும் நேமும் இது வந்து ரெண்டு ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா இருந்தா மட்டும் எனக்கு லாகின் பேஜ் போய், இல்லைன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சினாரியோஸ் வரும்போது இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா, எதுக்கு அண்டர்ஸ்கோர் நேம் யூஸ் பண்றோம்? ஓகேங்களா, அப்போ கால் பண்ணா என்ன நேம் வருது அப்படின்றது டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா? மாடல் அந்த 10th லைன் கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க சார், இது டெஸ்ட். ஓகே சார். இதை இண்டிவிஜுவலா ரன் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தான் மெயின் அப்படின்னு வந்து நமக்கு ரிசல்ட் வரும். இதே வந்து நீங்க வேற ப்ரோக்ராம்லயும் இந்த லைன் இருந்ததுன்னா இதை வந்து இண்டிவிஜுவலா கால் பண்ணல, திஸ் ப்ரோக்ராம் இஸ் கால்டு பை சம்ஒன் எல்ஸ் அப்படின்றதுனால அது எந்த ப்ரோக்ராமோ அந்த ப்ரோக்ராமோடைய நேமே வந்து மெயினா வந்து அமுச்சு விட்டுடும். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ரியல் டைம் லாஜிக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கோடே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. ஓகேங்களா, இங்க என்ன சொல்றேன்னா, இப்ப நான் இந்த ப்ரோக்ராமை வந்து இண்டிவிஜுவலா ரன் பண்ணனா இந்த அண்டர்ஸ்கோர் நேம்ல வந்து எனக்கு என்னங்க இருக்கும், மெயின் இருக்கும். அப்ப மெயினும் ஈக்குவலா இருந்ததுன்னா எனக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இப்ப பாருங்க எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுங்களா. இப்ப நான் இதுவே வந்து இந்த டெஸ்ட்ல இருந்து கூப்பிட்டேன்னா எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க, புரியுதுங்களா? ஓகேவா சார்? ஓகே. சார்
ஓகே, இது ஃபேக்டோரியல் அடுத்து அதே மாதிரி செக் பண்றது தான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி பண்றதுன்றதுக்காக. ரீலோடிங் மாடல், ரீலோடிங் மாடல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து டெர்மினல்ல போயிட்டு அந்த ஒரு வாட்டி தான் வந்து இப்போ நான் எக்ஸிட் பண்ற வரைக்கும் தான் அந்த மாடியூல் வந்து நான் லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணது இருக்கும். நான் எக்ஸிட் ஆயிட்டேன்னா மறுபடியும் நான் வந்து ரீலோட் பண்ணணும், அந்த இம்போர்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த மாடியூல் ஒர்க் ஆகும். அதுதான் வந்து ரீமாடியூலோட கான்செப்ட். For reasons of efficiency, a module is only loaded once per interpreter session. That is fine for function and class definitions, which typically make up the bulk of module contents. But a module can contain executable statements as well. Usually for initialization, be aware that these statements will only be executed the first time a module is imported. ஓகேங்களா? இப்போ நார்மலாவே நீங்க இந்த இம்போர்ட் ஃபைலை நீங்க இங்க இருந்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆயிட்டு இருக்கும். இது கேஷேல இருக்கும். இப்போ இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா மறுபடியும் இது உங்களுக்கு ஒரு வாட்டி இம்போர்ட் ஆகுங்களா? தட் இஸ் கால்ட் ரீலோடிங். ஓகேங்களா? Okay, அடுத்து Python packages. Suppose you have developed a very large application that includes many modules. As the number of modules grows, it becomes difficult to keep track of them all if they are dumped into one location. This is particularly so if they have similar names or functionality. You might wish for a means of grouping and organizing them. ஓகேங்களா? இது அதே தான். இப்போ நமக்கு சொன்ன மாதிரி தான் லார்ஜ் ஃபைல் இருக்கு. நமக்கு அது வந்து சின்ன சின்ன சங்க்ஸா வந்து அதை சின்ன சின்ன சங்க்ஸா எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எங்கெங்க ஸ்பெசிபிக் டைரக்ட்ல சப் பேக்கேஜஸா வேணுமா பேக்கேஜஸா வேணுமா அப்படின்றதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். அந்த ஓவரால் பண்டில வந்து பேக்கேஜ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்படிதாங்க இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்துருக்கேன். ஒரு பேக்கேஜ்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். இது வந்து இண்டிவிஜுவலா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா பைத்தான் ஃபைல். n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும் இருந்ததுன்னா each one is called as a module. இதுக்கு கூட initன்ற ஒரு ஃபைல் இருந்ததுன்னா that is called package. ஓகேங்களா? இது வந்து மாடியூல்ஸ் டாட் வித் டாட் நோட்டேஷன், அந்த டாட் வைக்கிறோம் இல்லைங்களா? பேக்கேஜ் நேம் டாட் மாடியூல் அந்த இது சொல்றாங்க. பேக்கேஜ் இனிஷியலைசேஷன் இதுதாங்க வந்து இந்த அண்டர்ஸ்கோர் யூனிட்ன்றது வந்து. ஓகேங்களா? இப்போ இந்த இது எப்படின்றது நான் சொல்றேன். If a file named init.py is present in a package directory, it is invoked when the package or a module in the package is imported. This can be used for execution of package initialization code, such as initialization of package level data. ஓகேங்களா? இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த இதுலயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுலயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹெல் டைரக்டரிக்குள்ள நான் இந்த mod.py இருக்கு, டெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி இன்னும் 3-4 ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே வந்து நான் இண்டிவிஜுவலா இருக்கு. நான் இப்போ இதை பேக்கேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா எனக்கு நான் இங்க போயிட்டு அந்த ஃபைலை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்காக அது கிரியேட் பண்றோம்னா இனிஷியலைஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்றோம். இந்த ஃபைல்ல வந்து டேட்டாஸ் வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் டேட்டாஸ் நீங்க வச்சீங்கன்னா இட் வில் பி மோர் ஈஸி. ஓகேங்களா? உங்களுக்கு அது வந்து என்ன கன்வீனியன்ஸ்ன்றது நான் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு குமார் சார் தான் கேட்டார்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் டைரக்டரியில இருந்து எனக்கு கூப்பிடும் போது எனக்கு எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டேன். அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா இங்க நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சிரும். ஃப்ரம் ஹெல் ஓகே இம்போர்ட் மாட் ஆஸ் எம். ஸோ இப்போ இதெல்லாம் நான் இங்கே வச்சிருவேன், டிஃபைன் பண்ணி வச்சிருவேன். அப்போ என்ன ஆயிடுனா இதெல்லாம் வந்து லோட் பண்ணி வச்சிரும். இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்துட்டு டெஸ்ட்டில் போயிட்டு நான் இங்கே வந்து டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம். இம்போர்ட் மாடு இல்லைன்னா ஆஸ் எம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வந்து ஃபுல் லெங்க் கொடுக்க தேவையில்லை. நான் இங்கே புரியுதுங்களா? அதாவது ஃபுல்லா அந்த பாத்து வந்து இப்போ நாங்க கொடுத்தோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து VNV டாட் இந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை, ஃபுல்லா கொடுக்க தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டா நம்ம இந்த ஃபைல்ல வந்து பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு எல்லாம் இனிஷியலைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமே வந்து எந்த ப்ரோக்ராமை கால் பண்றீங்களோ அந்த ப்ரோக்ராம் போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? தட் இஸ் ஒன் ஆஃப் திஸ் பர்பஸ். ரெண்டாவது என்னன்னா இந்த init.py.file வந்து பிஃபோர் 3.3 வரைக்கும் தான் வந்து மேண்டேட்டரியா இருந்தது. ஆஃப்டர் 3.3 வெர்ஷனுக்கு அப்புறம் இது மேண்டேட்டரியா இல்லை, இந்த ஃபைல் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதை வந்து எதுக்கு இன்னும் ஸ்டில் கண்டினியூ பண்றாங்கன்னா
இதுல வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் டேட்டாஸ் ஒரு குளோபலா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது இல்லை ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்லிங்க் பண்ணி நம்ம கால் பண்றதுக்கோ இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து இந்த init.py ஃபைலை வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? this file is also called automatically it will triggered. இதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து கூப்பிடணும் கிடையாது. இதை வந்து கிளாஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ தட் சேம் கான்செப்ட் இஸ் ஹியர். நம்ம இந்த இப்போ எனக்கு வந்து இந்த டெஸ்ட் மாடை வந்து நம்ம import.modன்னு சொல்லும் போது அந்த எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன import.mod ஆகாது. இந்த மாட் டைரக்டரி எங்க இருக்கோ அந்த டைரக்டரியில எனக்கு எங்க அந்த init.py இருக்கான்னு பார்ப்பேன். இந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாடோடைய இது வேல்யூஸே இருக்கிற இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து எனக்கு லோட் பண்ணும். py கேஷில் போய் லோட் பண்ணி விட்டுடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணி உங்களோட ரெகுலர் ப்ரோக்ராம்ஸை பண்ணலாம். இதுதான் வந்து இந்த init.py ஓட ஒர்க். ஓகேங்களா? If a file named init.py is present in a package directory, it is invoked when the package or a module in the package is imported. This can be used for execution of package initialization code. Is the main angle. Initialization of code, such as initialization of package level data. Package level la என்னென்னலாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். இந்த init.py ல வந்து நான் இந்த 2 லைன் கொடுத்துறேன். சாரி. ஓகேங்களா? இப்போ இதை நான் வந்து இங்க கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஏக்கு வந்து நான் இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இதை வந்து எப்படி நான் வந்து டிஃபால்ட்டா ஆக்சஸ் பண்றேன் மற்ற இதுல இருந்துன்றது பாருங்க. இப்போ இதுதான் வந்து பேக்கேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம பேக்கேஜ்ல பார்க்கும்போது mod 1 mod 2 மட்டும் தான் இருந்தது. இப்போ இந்த init.py ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் வந்து ஆக்சுவல் பேக்கேஜோடைய ஒரு முழு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? Now when the package is imported, the global list A is initialized. ஓகேங்களா? இப்போ இம்போர்ட் பேக்கேஜ் இருக்கு. எனக்கு இந்த பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இங்க வந்து ஹெல்னு இருக்கு. இப்போ நான் இங்க என்ன சொல்றேன், இம்போர்ட் ஹெல். ஓகேங்களா? இந்த ஹெல்னு கொடுத்துட்டேன்னா இது என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். இதுல என்ன இருக்கு, இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ரீட் பண்ணிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பண்றாங்க பாருங்க, இன்வோக்கிங் தி இனிஷியல் பேக்கேஜ். அதுக்கப்புறம் நான் அந்த a.a கொடுத்தேன்னா இங்க வந்துரும் பாருங்க. print l.a இங்கே உங்களுக்கு வரும் பாருங்க, l.a வேரியபிள் உங்களுக்கு காட்டுது பாருங்க. வேரியபிள் a எங்க இருக்கு, இந்த ஹெல்டார் டைரக்டரிக்குள்ள இந்த initial.py ஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு வேரியபிள் குளோபலா டிக்ளேர் ஆயிருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா நான் இந்த இம்போர்ட் ஹெல்னு கொடுத்த உடனே இட் இஸ் ஸ்டார்ட் ட்ரிகர்ட் திஸ் ஃபைல் டு ரீட் ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் திஸ், புட் இட் இன் தி கேஷே டு ஆக்சஸ். ஸோ இங்க நான் வந்த உடனே அந்த ஹெல்.a அப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இதை ரன் பண்ணனா உங்களுக்கு வேல்யூ வரும். ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு பாருங்க. ஒரே விஷயம், இந்த மாடல் பத்தி என்ன ஸ்லோகன் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஆட்ரிபியூட் ஹெட்லெஸ் நோ ஆட்ரிபியூட். சரி சார், இதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் இது என்ன இஷ்யூன்ட்டு. பட் கான்செப்ட் புரிஞ்சுது இல்லைங்களா உங்களுக்கு? வந்து அதாவது டிஃபால்ட்டா ஏதாவது லோட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா இங்க நீங்க லோட் பண்ணி இந்த init.py ஃபைல லோட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ட்ரிகர்ட் இந்த இனிஷியல் டைம். குளோபலா உங்களுக்கு எல்லாம் டிக்ளேர் இனிஷியலைசேஷன் ஆயிட்டு உங்களுக்கு எந்தெந்த ப்ரோக்ராம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஹலோ. எஸ் சார், புரியுது. வந்து
இப்போ இது வந்துட்டு என்ன பண்றோம்னா மாடியூல்ல இருக்கிற ஒரு வேரியபிளை நம்ம வந்து ஆக்சஸ் பண்றோம். சார் நீங்க ஹெல்லுக்குள்ள 2 ஹெல் கொடுக்குறீங்க நினைக்கிறேன் சார். ஹெல்லுக்கு வெளியே வந்துட்டு இருக்கணும். ரீநேம் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். ஓகேங்களா, இது வந்து இன்வோக்கிங் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா L.A. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் நேம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இதுக்கு மெயின் வரணும். மெயின் வராம என்ன வருது பாருங்க, ஹெல்லுன்னு வருது. எதுக்குன்னா இந்த init.py ஃபைல் வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஹெல் டைரக்டரிக்குள்ள இருக்கு. அதனால அது அங்க இருந்து உங்களுக்கு கால் ஆகி வருது. ஏன்னா அந்த இது வந்து பேக்கேஜ் நான் இங்க வந்து இம்போர்ட் ஹெல்லுன்னு சொன்ன உடனே இது ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப ட்ரிகர் ஆக முடிச்சுன்னா எங்க ட்ரிகர் ஆகுதுன்னா இந்த ஹெல்லு தான் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. அப்போ அதோட ஃபைல் நேம் தான் வந்து இதுக்கு கொடுத்து பாஸ் பண்ணி இங்க நமக்கு வந்து ஹெல்லுன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? எஸ் சார். init.py எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு note, much of the Python documentation states that init.py file must be present in the package directory when creating a package. This was once true. It is used to be that very presence of init.py signified to Python that a package was being defined. The file could contain initialization code or even be empty, but it had to be present. Starting with Python 3.3, implicit namespace packages were introduced. This allows for the creation of a package without any init.py file. Of course, it can still be used if package initialization is needed, but it is no longer required. சரிங்களா, இதுல பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இது ரிக்வயர்ட் இல்லைன்றதுனால அவங்க வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோலர்லாம் வந்து இதுல போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஏதாவது அப்டேட்ஸ் பண்ணும்போது வெர்ஷன் கண்ட்ரோல் ஓகே கமெண்ட் பண்ணிட்டு வெர்ஷன் 1.2 டேட்டு என்னைக்கு பண்ணோம், ஓகேங்களா, என்ன கமெண்ட்ஸு எதுக்காக அப்டேட் பண்ணோம், அந்த இதெல்லாம் வந்து இதில் போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஏன்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும், ப்ரோக்ராம்ல எதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 20 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, இதுக்கு என்ன இன்புட்ஸ் தேவை, என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றது, அது யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது டீடைல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த init இதில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பாசிபிள் வேஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பைத்தான் 3.3க்கு அப்புறம் இது இம்ப்ளிசிட்டா ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் வி ஆர் யூசிங் இட். ஓகே, ஸோ இம்போர்ட்டிங் ஸ்டார் ஃப்ரம் எ பேக்கேஜ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, 4 பேக்கேஜ் இருக்குது. ஸோ எப்படி இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க, சேம் ஜஸ்ட் எல்லாம் காம்பினேஷன்ஸ் அண்ட் இதுதான். இங்கே வந்து 3 பேக்கேஜஸ் இருக்கு, mod 1, mod 2, mod 3, mod 4. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தாங்க இது, குழப்பிக்கெல்லாம் தேவையே கிடையாது. இது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த எப்படி அது வந்து இன்டர்லிங்க் ஆகி கால் பண்றாங்க ஒரு இதுல இருந்து ஒரு இதுக்குன்றது, அவ்வளவுதான். இது ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க, ஜஸ்ட் டிஸ்கஸ். ஏன்னா எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும், பட் நீங்க ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, இப்போ
இந்த இனிட் வேண்டாம், இந்த 4 ஃபைலு மோட் வேண்டாம். டெஸ்ட்ல போயிட்டு நான் மாடிஃபை பண்றேன். ஓகேங்களா? டெஸ்ட்ல போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்க்குறேன். சரி, ஓகே. பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு இங்கே DAR கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன சார் இங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண என்ன சார் அவுட்புட் வரும் எனக்கு? ஹலோ, இந்த லைன் ரன் பண்ண என்ன சார் அவுட்புட் வரும்? ஹலோ, கேக்குதுங்களா வாய்ஸ்? வாய்ஸ் mod கேக்குது 3 சார். ஃபைல்ல இருக்கிற வேரியபிள்லாம் வரும் சார். mod 3ல இருக்க ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் எல்லாம் வரும் சார் குளோபல் அசெம்பிளி. ஓகே, ரைட். அவ்வளவுதாங்க. ஸோ இது வந்து இனிஷியலைசேஷன் பண்ணது. ஓகேங்களா? init.py இருக்கிறது. இதெல்லாம் வந்து இதுல நமக்கு இதுல வந்தது. ஓகேங்களா? இந்த பேஸ், இந்த ஸ்மால் பேஸ் இதெல்லாம் வந்து இது டிஃபால்ட்டா வர தண்டர் மெத்தட்ஸ். இந்த mod 3ல போனீங்கன்னா இந்த கேபிட்டல் பி போட்டிருக்கிறது வந்து கிளாஸோட நேமு, ஸ்மால் பி போட்டிருக்கிறது ஃபங்க்ஷனோட நேம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேஸ் கால் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது பாருங்க. அதான் எல்லாமே இதுதான், சின்ன சின்ன காம்பினேஷன்ஸ் தான். எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படின்ட்டு நான் ஃபாஸ்டா கொஞ்சம் கோ த்ரூ பண்றேன். இதை பாருங்க. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா mod 3 ஆஃப் பேஸ்ன்னு இருக்கு. இங்க போய் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும், நம்ம கொடுத்துருப்போம், அதனால அது மாதிரி வருது உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி ஃப்ரம் பேக்கேஜ் டாட் இம்போர்ட் இது எதுக்காக பண்றோம் அப்படின்றத அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஃப்ரம் டாட் mod 3 இம்போர்ட் ஸ்டார்னு கொடுத்தீங்க. ஓகேங்களா? இங்க இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்க. நீங்க இது ரன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு? கேபிட்டல் பீமும் ஸ்மால் பீம் தான் இங்க இருக்கு. எப்படின்றது பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏ இருக்கு. இது எதுக்குன்னா இங்க நம்ம வந்து ஹெல்ல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணும்போது ஹெல் டாட் mod 3ன்னு சொன்னோம். அப்ப என்ன ஆகும்னா mod 3ல இருக்கிற வேரியபிள்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து இங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. ஆல்சோ இந்த mod 3 வந்து நம்ம ஹெல்லோடைய கீழே தான் வந்து மாடியூல்ஸா வச்சிருக்கோம். சப் பேக்கேஜஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஹெல்ல வந்து இம்போர்ட் பண்ணிருக்கிறதுனால ஹெல்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இனிட் ஒன்று இருக்கு. ஸோ இனிட்ல வந்து ஆல்ரெடி ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு, அதை உங்களுக்கு கொடுக்குது. ஆன் டாப் ஆஃப் இட் அந்த 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 மற்ற மாடல்ஸ்ல இருந்து எதுவுமே கூப்பிடல. ஓகேங்களா? குளோபலா இதுதான் வந்து டிஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஸ்டார் போட்டா எல்லாமே தானே சார் அர்த்தம்? ஸ்டார் போட்டா எல்லாம் வரணும் சார். பட் இங்க வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹெல்ன்றதை மட்டும் தான் நாங்க வந்து சொல்லியிருக்கோம். ஃப்ரம் ஹெல் இம்போர்ட் ஸ்டார் ஹெல்ல மட்டும் இருந்து பண்ணு. ஹெல்லுக்குள்ள இருக்க எல்லா ஃபைலுமே ஹெல்லுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பண்ணுன்றது வந்து இங்க டிஐஆர்னு கொடுக்கும்போது நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த இது மட்டும் ஃப்ரம் ஹெல் அது மட்டும் தான். இப்போ இதே mod 3 ஓகேங்களா? இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க வெறும் நம்ம அந்த ஹெல்லுக்கு கீழே இருக்க இனிஷியலைஸ் பண்ணிருக்க ஃபைல் இந்த வேரியபிள்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ நான் இது வந்து ஹெல் டாட் mod 3ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. சார் இப்போ நீங்க ஃப்ரம் ஹெல் இம்போர்ட் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஹெல்குள்ள இருக்க எல்லாமே வரணும்ல சார்? அதுக்கு ஹெல் டாட்னு சொல்லிட்டு கீழே ட்ரை பண்ணி பாருங்களேன். ஹெல் டாட் போடுங்க. அப்ப வேரியபிளா வச்சு நம்ம இப்படிதான் எடுக்க முடியுமா சார்? ஆமா, இங்க வெறும் டைரக்டரி எடுக்க முடியாது. இல்ல இங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம சொல்றோம் இது வந்து இப்போ import mod 3 ஓகேங்களா? இதுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறீங்களா? அதுதான் கேட்கிறேன். எனக்கு import mod 3னா ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த மாடல்ல இருந்து நான் போயிடுன்னு சொல்றேன். இது வந்து வெறும் இந்த ஹெல்லோட டைரக்டரியில இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வாங்கன்ற. இது யாரோ கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருந்தாங்க இது ஒரு 1 வீக் முன்னாடி.
அதுவும் நான் தான் சார். அது இம்போர்ட் ஆஃப் எல்ன்னு கொடுத்தா இம்போர்ட் ஆஃப் மாட் 3ன்னு கொடுத்தா வெறும் மாட் 3ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளால பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஃப்ரம் ஹெல் இம்போர்ட் ஸ்டார்ன்னு கொடுக்கறதுனால ஹெல்க்குள்ள இருக்க எல்லாமே நம்மளால எடுத்துக்க முடியும். இனிட் ஹெல் 1 2 3 மாட் 1 2 அதுல இருக்க ஃபுல் பேக்கேஜுமே நம்மளால எடுத்துக்க முடியும்ல இந்த ஃபைலுக்குள்ள. பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம வந்து மாடியூல்ல இருக்கிறத வந்து கோட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஐஆர்ன்றது என்ன உங்களுக்கு யூஸ் ஆகுது? உங்களுக்கு குளோபலா இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இதுதானே இருக்கு. அது வந்து எங்க நம்ம இதுக்கு கீழே வந்து மாடியூல்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணல. இந்த ஹெல்லுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்றத பார்த்தோம்னா இனிட் ஃபைல் மட்டும் தான் இருக்கு, ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் இதுல வந்து இந்த மாட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நான் ட்ரிகர் பண்ணவே இல்லை நான். புரியுதுங்களா? ஃப்ரம் ஹெல் இம்போர்ட் ஆல் இதுல இருக்கிறதெல்லாம் எனக்கு இம்போர்ட் பண்ணுன்னு தான் சொல்றேன் கண்டா. இதுக்கு கீழே மாட் 1 மாட் 2 மாட் 3 மாட் 4 எல்லாம் இருக்கு. ஆனா இதுல நான் எதுவுமே ட்ரிகர் பண்ணல. இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிடும். ஏன்னா ஹெல்ல வந்து கூப்பிட்டுருக்கிறதுனால. நம்ம இம்போர்ட் ஸ்டார்ன்னு கொடுக்குறோம்ல சார். ஸ்டாரோட மீனிங்கே நம்ம அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். இப்போ ஹெல்லு கீழே இருந்து நான் இந்த மாட் 1ன்னு ஸ்பெசிபிக்கா பண்ணோம்னா உங்களுக்கு அது வந்து எக்ஸ்பிளிசிட்டா கூப்பிடுறேன் நான். இங்க இந்த ஃப்ரம் ஹெல் இம்போர்ட் ஸ்டார்னும் போது நான் வந்து என்கிட்ட அந்த பேக்கேஜஸ் இருந்தாலும் நான் வந்து யாரையும் இம்ப்ளிசிட்டாவோ எக்ஸ்பிளிசிட்டா நான் கூப்பிடல. ஆனா பட் ப்ரோக்ராம்ல எழுதும் போது உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். பட் எனக்கு குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்றது மட்டும் தான் நாங்க வந்து கூப்பிடுறோம் டைரக்டரியில. புரியுதுங்களா? காம்பினேஷன்ஸ் தான் இருக்காது. வேற ஏதாவது வந்து நான் போட்டு விடுறேன். ஓகே, சப் பேக்கேஜஸ் கான்செப்ட் வருது. இதே நீங்க வந்து பிரிச்சு வச்சீங்கன்னா எப்படி போடுறது? இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேக்கேஜ்க்குள்ள 2 சப் பேக்கேஜ் இருக்கு. மாட் 1 மாட் 3 மாட் 4 ரெண்டு பிரிச்சு இருக்கு. இது எப்படின்றத பார்க்கலாம். இருங்க. சேஞ்ச் பண்ணி போகணும். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா வந்துட்டு நான் ஹெல்லுக்குள்ள பேக்கேஜ் 1 அதுக்கு உள்ள இருக்கிற மாட் 1 போய் நான் கூப்பிடுறேன். புரியுதுங்களா? அதே மாதிரி ஹெல் டாட் பேக்கேஜ் 1 டாட் மாட் 1 டாட் foo. புரியுதுங்களா? இது இந்த இது ஹைரார்கி புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி இதை வந்து கூப்பிட்டுருக்கேன்ட்டு? எஸ் சார். ஓகேங்களா? இதுதான் அந்த காம்பினேஷன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இனிட் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த இதுக்கு இங்க பாத்தீங்கன்னா பேக்கேஜ் 1க்கு ஒன்று இருக்கு, பேக்கேஜ் 2க்கு ஒன்றுக்கு இருக்கு. இந்த யூனிட் வந்து ஹெல்லோட யூனிட். இது எதுக்குன்னா இந்த டைரக்டரி கிரியேட் பண்ணி நம்ம இந்த ஹெல்ல இம்போர்ட் பண்ண உடனே டிஃபால்ட்டா வந்துடும். இந்த ஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தா எம்டியா இருக்கு பாருங்க. எம்டியா இருக்கா? இந்த பேக்கேஜ் 2 ஓபன் பண்ணா எம்டியா இருக்கு. ஆனா இதே நம்ம ஹெல்ப் ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்கும். இந்த லைன் தான் நமக்கு இங்க வருது. சரிங்களா? In addition, a model in one sub-package can reference objects in a sibling sub-package in the event that the sibling contains some functionality that you need. For example, suppose you want to import and execute function foo defined in module 1 from within module 3. அதாவது இங்க function module அதாவது இந்த பேக்கேஜ் 2க்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை இந்த பேக்கேஜ் 1 மாடியூல்ல இருக்கிற இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணி எல்லாமே வந்து சிப்ளிங்ஸ் மாதிரி தான். ஏன்னா ஒரே டைரக்டரியில இருக்கிறதுனால இப்போ இது அந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணியும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பாருங்க. இது வந்து பேக்கேஜ் சப் 2ல மாட் 3 உடைய இது கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன சொல்றேன்னா இந்த மாட் 3ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. பட் இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து சேம் டைரக்டரியில ஹைரார்க்கில இருக்கிறதுனால நான் வந்து என்ன சொல்றேன், எல்ன்ற டைரக்டரியில இருந்து
பேக்கேஜ் 1 அதுல மாட் 1 அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபூன்னு ஒரு டைரக்டரி இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, இதை வந்து எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இது தனியா ரன் பண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வருது. இதே நான் வந்துட்டு ஓகே ரன் பண்றது ஓகே பேக்கேஜ் ரன் ஓகேங்களா? ஓகேங்களா? ரன் ஆயிடுச்சுங்களா? அது எதுக்கு இங்க 2 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்குன்னா, இந்த மாட் 3லயும் வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி ஃபோன் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறோம், இங்கேயும் ஒரு வாட்டி ஃபோன் சொல்லி கூப்பிடுறதுனால அது ஆக்சஸ் ஆகுது. இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் மாதிரியும் இதை எப்படி இன்டர்லிங்க் பண்ணி நம்ம கூப்பிடுறதுன்றது பார்த்துக்கோங்க. ஹைரார்கி எப்படி பண்றோன்றது. ஓகேங்களா? ரொம்ப ட்ரையா இருக்குங்களா? சவுண்டே இல்லை யாருக்கிட்ட இருந்து. ஹலோ? இல்ல சார், புரியுது சார். ஓகே. இங்க இன்னொரு கான்செப்ட் என்னன்னா பப்ளிக் பிரைவேட் அந்த கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேங்க. As per Python's conversation, any variable which does not contain double underscore as prefix is public member variable. இங்க என்ன சொல்றாங்கன்னா any variable which does not contains double underscore as a prefix is public member variable. Any member can be accessed from outside the class environment. Private method na use double underscores as prefix in any method to take that private. இப்போ இந்த மாதிரி வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் வந்து பிரைவேட், இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். டபுள் அண்டர்ஸ்கோர் எதுவும் கொடுக்காம அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் பப்ளிக், இது வந்து நீங்க வெளியில இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க வந்து கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இந்த கிளாஸ் எக்ஸாம்பிள்ல. ஸோ இப்போ இந்த இனிட்ன்றது வந்துட்டு இந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது. ப்ரொடெக்டட் என்னன்னா protected member is accessible only from within the class and its subclass. How to accomplish this in Python? Answer is by convention. இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் இங்க நம்ம வந்து என்ன சொல்றோம்னா எம்ப்ளாய்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு 2 வேரியபிள் பாஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது வந்து ப்ரொடெக்டட். எதுக்குன்னா இங்க வந்து 2 அண்டர்ஸ்கோர் இங்க வந்து நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா? இந்த இனிட் வந்து இந்த பப்ளிக்கை எங்க வந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இது வந்து E1ன்றது வந்து எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு 2 வேல்யூ பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துக்கு போயிடும். இதே E1.salaryன்னு சொல்லும் போது நமக்கு இந்த ப்ரொடெக்டட் வந்துடும். இது பப்ளிக்குக்கும் பிரைவேட்டுக்கும் டிஃபரன்ஸ் தான். This changes virtually nothing. You still be able to access or modify the variable from outside the classes. You can still perform the following operations. பிரைவேட் வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க டபுள் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் பண்ண முடியும். செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகேங்களா? By declaring your data member private, you mean that nobody should be able to access it from outside the class. Strong, you can't touch this policy. Any attempt to do so, you will result in attribute error. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கா சிலது வந்து கஸ்டமருடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து பேங்க்ல இருக்கும்போது நமக்கு வந்து வெளியில இருந்து வேற ஒருத்தவங்க யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அந்த வேரியபிள் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேற இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்றது எக்ஸப்ட் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இந்த 2 வேல்யூ பாஸ் பண்ணிட்டு சேலரி கேட்குறீங்க. நீங்க இந்த போயிட்டு இந்த நேம் சேலரி நீங்க அசைன் பண்ணிட்டு இங்க சேலரியை வந்து நீங்க இதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா attribute error வரும். நோ attribute, அந்த மாதிரி attribute இல்லைன்னு சொல்லி நமக்கு த்ரோ பண்ணி விட்டுடும். ஓகேங்களா? Python supports a technique called name mangling. Python performs name mangling of private variables. Every member with a double underscore will be changed to object.class variable. If so required, it can be accessed from outside the class, but the practice should be refrained. அதை வந்து பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி நம்ம இங்க பிரைவேட் மெத்தட் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியாத ஆப்ஜெக்ட் எரர், அட்ரிபியூட் எரர் வரும் சொல்லியிருக்கோம். பட் என்ன சொல்றாங்கன்னா நேம் மேங்லிங் அந்த ப்ராசஸ் மூலமா பிரைவேட் வேரியபிள்ஸும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப வந்து ப்ராக்டிஸ்ல கொண்டு வராதிங்க, ரீஃபைன் பண்ணி வச்சுங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குதுல. பட் ஸ்டில் வி கேன் ஆக்சஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ புட் எவ்ரி திங் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் நான். ஸோ
இப்போ இதில் வந்து ஹலோன்ற ஒரு கிளாஸில் வந்து 3 ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இனிட்டு, ஒன்று வந்து பப்ளிக், ஒன்று வந்து ப்ரைவேட் மெத்தட். ஓகே, இது எப்படிலாம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோன்றது பாருங்க. இங்க நான் வந்து டெர்மினல்ல ரன் பண்றேன். இப்போ இதுல வந்து ஹலோன்றதுல வந்து இந்த கிளாஸ் நேம்ல வந்து நான் வந்து நேம்ன்ற ஒரு வேரியபிளை பாஸ் பண்றேன். அது எனக்கு வந்து ஹலோன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு எரர் கொடுக்குது. ஏன்னு சொல்றீங்களா யாராவது? ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுங்க சார். கரெக்ட். கரெக்ட். இங்க வந்து சரி. It's no arguments. சார் நீங்க இனிட்னு கொடுத்துருக்கீங்க அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணாம. ஸோ அதனால அது வந்து நோ ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லுது சார். இனிட் இதுக்குங்களா? இல்ல சார், அண்டர்ஸ்கோர் வரணும் இல்ல சார். நீங்க அண்டர்ஸ்கோர் கொடுத்துருந்தா மட்டும்தான் அது கன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் ஆகும். நீங்க கொடுக்காததுனால அதை எடுத்துக்கல சார். கரெக்ட் சார், தேங்க்யூ. ஓகேங்களா? சரியா சார்? ஓகேவா சார்? வருதுங்களா சார் ஆன்சரு? ஆப்ஜெக்ட் டாட் பப்ளிக் வேரியபிள் எப்படி ஆக்சஸ் பண்றது? இந்த பப்ளிக் மெத்தட் வந்து பப்ளிக் வேரியபிள் வந்து நம்ம இந்த பப்ளிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்றோம். செல்ஃப் டாட் பப்ளிக் வேரியபிள் இந்த பப்ளிக் வேரியபிள் 10 பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம எதுவும் கொடுக்கல, பட் 10ன்றது டிஃபால்ட்டா இங்க இருக்கிறதுனால இதை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். பிரைவேட் எப்படி ஆக்சஸ் பண்றாங்கன்னு பாருங்க. பப்ளிக் மெத்தட் ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி வருது? பத்து பத்து பத்துன்னு வருது. இந்த ஃபர்ஸ்ட் வர 10 வந்து இந்த பப்ளிக் வேரியபிளுக்காக. இந்த பப்ளிக் மெத்தடை கால் பண்ணும்போது 10 13 வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் பப்ளிக் வருது. இந்த பிரைவேட் எங்க வருது தெரியும். ஓகே, செல்ஃப் டாட் பிரைவேட் மெத்தட் இங்க கூப்பிடும்போது பிரைவேட்ல வந்து இந்த பிரைவேட் வருது உங்களுக்கு. சரிங்களா? ஓகேவா சார்? எஸ் சார். இங்க டைரக்டா வந்து நீங்க அந்த பிரைவேட் மெத்தடை வந்து கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம அது வந்து உள்ள இருந்து கூப்பிட்டதுனால உங்களுக்கு அது ஒண்ணுமே எரர் த்ரோ பண்ணல. இங்க நம்ம வெளியில இருந்து கூப்பிடுறதுனால எரர் த்ரோ பண்ண ஆட்ரிபியூட் எரர் வருங்க. ஓகேங்களா? So bottom lines என்ன சொல்றாங்க? Default all members in Python class are public by default. Public members வந்து as per Python convention, any variable which does not contains double underscore as prefix is public member. Any member can be accessed from outside the class environment. Private வந்து private variables means you can access them only inside the class. It will give you an error as soon as you see it or access it outside the class. But you can always use private member variable inside the class or any method class. Private வந்து double underscore இருந்ததுன்னா மட்டும்தான்
உங்களால வந்து ஆக்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆக்சஸ் பண்ணீங்கன்னா வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ணீங்கன்னா இட் வில் த்ரோ an error. ஓகேங்களா? No until sense. You will not be able to see private methods in suggestions while accessing it. Class still you can access it, then it will throw an error called this method does not exist. You can use your private method inside the class using the self keyword like another member variable. So இப்போ எரர் செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்சல்யூட் இம்போர்ட் மெத்தட், ரிலேட்டிவ் இம்போர்ட், பாத் இருக்கு இல்லைங்களா, sys.pathல அப்டேட் பண்றது. நம்ம இது மேனுவலா போய் பார்த்து அப்டேட் பண்ணோம்னா அது வந்து அப்சல்யூட் பாத் ஆயிடும். ஒரு ரிலேட்டிவ் பாத்னா நம்ம அந்த பேக்கேஜ்ல போயிட்டு நம்ம அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் செட் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இது வந்து கான்செப்ட் இங்க வரும். அதுதான் இங்க சொன்ன மேக் ஷூர் யுவர் யூஸ் யுவர் ரைட் பாத் டு மேக் ஷூர் தட் யுவர் ஸ்கிரிப்ட் இஸ் ரன்னிங். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ டெஸ்டிக்கல டெமோ, இந்த டெமோ பி இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம பாத்தெல்லாம் எப்படி வந்து கொடுக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ இங்க நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணாம ரன் பண்ணா மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர்னு வரும். ஓகேங்களா? அதை இம்போர்ட் பண்ணதான் எப்படி வரும். இது இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் எரர்ல இருக்கும். த நேம் ஆஃப் தி மாடியூல் இஸ் இன்கரெக்ட், அந்த மாதிரி ஒரு எரர் வரும். இல்லைன்னா பாத் இருந்ததுன்னா இன்கரெக்ட் எரர் வரும். லைப்ரரி நாட் இன்ஸ்டால்டுன்னு வரும். இல்லை மாடியூல் இஸ் அன்சப்போர்ட்டட், இல்லை வெர்ஷன் வந்து தப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பைத்தான் பேக்கேஜஸ் மாடியூல்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து எரர் அடிக்கக்கூடிய சினாரியோஸ். ஸோ இதுதான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இம்போர்ட் ஓஎஸ்எஸ்ன்றது நமக்கு எதுவுமே கிடையாது. ஓஎஸ்ன்றது தான் ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தப்பா கொடுத்தோம்னா மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர்னு வரும். ஓகேங்களா? இதே ஓஎஸ் கொடுத்தோம்னா நமக்கு எதுவும் கிடையாது. இது வந்து என்னன்னா நமக்கு வந்து பாத் வந்து கரெக்டா கொடுக்கல, அதனால எரர் அடிக்கிறது ஒரு எரர் மெத்தட். ஓகேங்களா? நோ மாடியூல் நேம் மை மாடியூல் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். லைப்ரரி இஸ் நாட் இன்ஸ்டால்னாலும் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ அதுக்கு வந்து பிப் கமாண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க டு இன்ஸ்டால் த ஸ்பெசிபிக் லைப்ரரி விச் இஸ் ரிக்வயர்டு. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வரும் உங்களுக்கு. லைப்ரரி வந்து இல்லை, இந்த மாதிரி எரர்ஸ்லாம் கேஷ்ல இல்லைன்ட்டு. ஸோ இன்ஸ்டால் பண்ணீங்க, பிப் இன்ஸ்டால் திஸ் பியூட்டிஃபுல் சோஃப்ட்வேர் இந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுன்னா நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். 4வது வந்து மாடியூல் இஸ் அன்சப்போர்ட்டட். ஸோ அன்சப்போர்ட்டடுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணா அதுக்கு பதில் வேற என்ன ரிலேட்டிவா வேற என்ன சப்போர்ட்டிங் இருக்கு பேக்கேஜஸ் இருக்கு மாடியூல்ஸ் இருக்கு பார்த்து அதை வந்து சப்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி எரர். அதுதான் பாத்தீங்கன்னா இங்க வெர்ஷன் வந்து 2.7 வச்சிருப்பாங்க, பட் அந்த மாடியூல் பேக்கேஜ் 3.9.5ல வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிட்டு பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இட் ஆல்சோ அகைன் பேஸ்ட் ஆன் தி இன்ஸ்டால் பைத்தான் ஆன் விண்டோஸ் மேக் மிஷின், அந்த கம்பேட்டபிலிட்டி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் சார் பைத்தான் மாடியூல் பேக்கேஜ். எனக்கு கொடுத்ததுல வந்து இந்த ஐடியல் ரேஷியல் மட்டும் எனக்கு கொஞ்சம் கான்செப்ட் வந்து எனக்கு புரியல, அதனால இது மட்டும் எடுக்கல. ஓகேங்களா? பை கேஷே எடுத்துட்டேன், நேம் கேஷே எடுத்தாச்சு, பப்ளிக் பிரைவேட் எடுத்தாச்சு, இனிட் எடுத்தாச்சு, சர்ச் அதான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, அண்டர்ஸ்கோர் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இல்லைங்களா, அதே மாதிரி sys.path கொடுத்து நீங்க அப்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்க பாத்து சர்ச் பண்ணி எங்க இருக்கு மாடியூல், எங்க இருக்கு பேக்கேஜ், எங்க இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து ஃபைலு. சர்ச் பண்ணி எடுத்து அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணி sys.path கொடுத்துலாம். நெஸ்டட் பேக்கேஜஸ் வெர்சஸ் டைரக்டரி ட்ரீஸ். வந்து டைரக்டரி ட்ரீஸ்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த நம்ம இங்க இந்த நார்மல் டைரக்டரியில பாக்குறோம் இல்லைங்களா, இப்போ இந்த பைத்தான்குள்ள போனா இத்தனை டைரக்டரி இருக்கு, அதுக்கு கீழே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்போ இந்த டைரக்டரிக்குள்ள போனா இத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்ற மாதிரி நெஸ்டட் பேக்கேஜஸ் வந்து நம்ம இங்க பார்த்தோம் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தான் இதுதான் நெஸ்டட் பேக்கேஜஸ். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் சார் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்க, இல்லை நீங்க கேளுங்க. லெட் அஸ் டிஸ்கஸ். சாரி ஃபார் டேக்கிங் 15 minutes more of your time. அவ்வளோதான் சார். வெல்கம் சார், முடிச்சிட்டேன்.